Hi students, welcome to Upadai Training Academy. இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான டாபிக் SIPCக்கான கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ் வீடியோஸ் ஃபுல்லாவே நம்ம ட்ரைனிங் அகாடமியோட நோக்கமே என்னன்னா கிளாஸஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கிளியர் கட்டா ஒவ்வொரு டாபிக்லயே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது எங்களுடைய ஒரு இலக்கா வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போக போகுது. அது நான் இப்பவே சொல்லிடுறேன். அதே மாதிரி சம் டாபிக்ஸோட வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அதாவது ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி சுல்தான் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் இருக்குது. அது சீக்கிரமா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நான் ஒவ்வொரு வீடியோலையும் பிளேலிஸ்ட் நான் கீழே அட்டாச் பண்ணவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்கன்னா 5 இயர் பிளான் இருக்கு, நேஷனல் இன்கம் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சம் டாபிக்ஸ் இருக்கு. இல்லாத டாபிக் அடுத்தடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்யூர்மெண்ட் டாபிக் இருக்கும்ல சார், உதாரணத்துக்கு எங்களுக்கு ஹிஸ்டரியில இந்த டாபிக் போடுங்கிறத நீங்க உங்க சைட்ல இருந்து சஜஷனா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ கிளாஸ் ஃபுல்லா டீடைலா பாருங்க. வீடியோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசியா நான் என்ன பண்ணுவேன்னா கம்பல்சரி ஒவ்வொரு வீடியோலயும் கேட்கறதுதான் 5 கொஸ்டின் கேட்பேன் நடத்தினதை வச்சு. அதுக்கு எல்லாரும் தயவு செஞ்சு உங்க பேரோட கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு வீடியோ கவனிச்சா எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 2 டாபிக் பார்க்க போறோம். ஒன்னு விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி. ஓகேங்களா? ரெண்டுமே கம்பைனான டாபிக் தான். ரெண்டு சேர்த்தே பார்க்க போறோம். ரொம்ப கிளியர் கட்டா ஸ்கூல் புக்ஸ்ல எங்க எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதை வச்சு சோர்ஸ் எடுத்தா கிளாஸை கொண்டு போக போறோம். ஓகேங்களா? SI பசங்க கவனிச்சுக்கோங்க, PC பசங்க கவனிச்சுக்கோங்க. 2 பேருக்கும் PC எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 to 10th என்ன இருக்கோ அது ரொம்ப முக்கியம். SIக்கு கொஞ்சம் 11th 12th பேஸ் பண்ணி நீங்க கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த டாபிக் 2 டாபிக்கே பாத்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒன்னு 7th புக்ல இருக்கும். ஓகேங்களா? 7th புக்ல இருக்கும். இன்னொன்னு SI எடுத்தீங்கன்னா 11th புக்கை கவர் பண்ணணும். ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னாலே மொத்தமா பாத்தீங்கன்னா 11th புக் தான். 12th புக் ஃபுல்லா INM தான் இருக்கும். சரிங்களா? மேற்படி 6th 7th 8th 9th பெருசா இருக்காது. 10th INM தான் இருக்கும். 6th 7th 8th மட்டும் தான் கொஞ்சமா ஏன்ஷியன்ட் மெடிவல் ஹிஸ்டரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த டாபிக் 7th புக்ல 11th புக்ல இருக்கும். ஒவ்வொரு வீடியோடைய தம்ப்நெயிலையும் நம்ம என்ன பண்ணிருப்போம், டாபிக் பேரு எந்தெந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். போது திருப்பி சொல்றேன், பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது உங்களுக்காக. நீங்க பார்க்காத வீடியோஸை நீங்க ஒரு ஃப்ளோவா நீங்க பாக்குறதுக்காக தான். ஓகேங்களா? இதை கண்டிப்பா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கம்ப்ளீட் பண்ண போறோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு பொறுத்துதான். ஓகேங்களா? டாபிக் உள்ள போயிடலாமா? விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கதை மாதிரி ஃபேக்சுவல் பாயிண்டா படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான டாபிக் கிடையாது. அதாவது டெல்லி சுல்தான் முகலாயர்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வரானே வரும். இங்க அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸா தான் இருக்கும். கொஞ்சம் கணிச்சிட பாயிண்ட்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி டெல்லி சுல்தான் முகலாயர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நார்த் இந்தியாவில ரூல் பண்ணவங்க. சரிங்களா? அவங்களுக்கும் தமிழ்நாட்டுடைய வரலாறுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். உதாரணம் சொல்ல போனா ஒரே ஒரு பாயிண்ட், மாலிக் கஃபூர் தமிழ்நாட்டில் இருந்து மதுரை மீது படையெடுத்தார். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் படிப்போம். ஆனா இங்க கொஞ்சம் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி ரெலவெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் நம்ம ஊர் பெயர்கள், நம்ம ஊர் நமக்கு தெரிஞ்ச பெயர்களை பார்த்தா நம்ம படிப்போம். ஓகேங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒவ்வொரு டாபிக்லயும் அந்த டாபிக்கோடைய டைனஸ்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டெல்லி சுல்தான் எடுத்தீங்கன்னா 5 டைனஸ்டிஸ் பார்த்திருப்போம். ஓகே, அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடின்னு படிச்சிருப்போம். இதே மாதிரி இந்த விஜயநகர பேரரசுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தமா 4 அரச வம்சங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதோடைய ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அவங்க எந்த வருஷம் டு எந்த வருஷம் ரூல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கம வம்சம். ஓகேங்களா? பைலிங்குவல்ல ஒவ்வொரு ஸ்லைடும் இருக்கும். நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கிலீஷ்ல பாக்குறவங்க நீங்க இந்த சைடு பாத்துக்கோ. ஓகேங்களா? ரைட்டா? நிறைய இமேஜஸோட இருக்கும். ஜாலியா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் புரியும். எதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயமோ அதை எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் போட்டு சொல்லிடுறேன். நல்லா கவனிச்சுக்கோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும், இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் கேட்பாங்க கண்டிப்பா. எப்படி அங்க 5 ஆர்டர் கேட்பாங்களோ அதே மாதிரி ஒண்ணு எத்தனை வம்சம் இருக்குன்னு கேட்பாங்க, இல்லைன்னா இந்த ஆர்டர் கேட்பாங்க, இல்லைன்னா இதை கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 4 வம்சம். சங்கம வம்சம், அடுத்து சாலுவ வம்சம், அடுத்து துளுவ வம்சம், அடுத்து ஆரவேணு வம்சம். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு வம்சத்தோடைய இயர் ரொம்ப முக்கியம். 336 ஆரம்பிச்சு கடைசியா 1646 வரைக்கும் முடியுது. ஓகேங்களா? இதுல பாருங்களேன், எந்த வம்சம் லாங்கஸ்ட் இயர் ரூல் பண்ணிருக்கு, எது ஷார்டஸ்ட் இயர் ரூல் பண்ணிருக்கு, ரொம்ப பேசிக்கா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்னதுதான் 2 கேள்விதான் வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஆர்டர், எதுக்கப்புறம் எது, இன்னொன்னு மேட்ச் த ஃபாலோயிங், எது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்தா இருக்கு. அது நீங்க ஆர்டர் படிச்சீங்கன்னாலே தாராளமா இதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டா? ரைட். அடுத்து போறாம அடுத்து இப்ப நம்ம ஒவ்வொரு வம்சத்தையும் பார்க்க போறோம். அதுல முதல் வம்சமான சங்கம வம்சம்
அதுக்காக விஜயநகர பேரரசு நிறுவப்படுதல் அதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, இதை எப்படி இந்த விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்டது, எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்குனா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, அவங்க பேர் என்ன, இதெல்லாம் படிக்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா தோற்றம். ஓகே, இதை எப்ப தோற்றம் பண்ணாங்க? 1336 வருஷம். ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க, கம்பல்சரி கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா, 1336 கர்நாடகாவுடைய அந்த கவனிச்சுக்கோ பிளேஸ் முதல் கர்நாடகாவுடைய தென்பகுதியில் துங்கபத்ரான்னு ஒரு நதி உண்டு. ஓகேங்களா, நீங்க நிறைய ரிவர்ஸ் படிச்சிருப்பீங்க ஜியோகிராஃபில, காவேரி, ஓகேங்களா, கோதாவரி, அதே மாதிரி துங்கபத்ராங்கிறது ஒரு கிருஷ்ணா நதியுடைய துணை நதி. கிருஷ்ணா நதி படிச்சிருப்பீங்கல்ல, அந்த துங்கபத்ரா ஆற்றங்கரையின் தென்கரையில், இதை கூட கொஸ்டின் கேட்கலாம். சும்மா துங்கபத்ரா நதிகளை உருவாக்கினான்னு கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எடுக்கும்போது இப்படி கூட கேள்வி கேட்டதா. அப்ப துங்கபத்ராவுடைய தென்கரையில் நிறுவப்பட்டதுதான் என்னது, நம்மளுடைய விஜயநகர பேரரசு. அதுக்காக தான் சின்னதா ஒரு ஏஐ இமேஜ் கூட கொடுத்திருக்கேன் பாருங்க. ஓகேங்களா, துங்கபத்ராவுடைய தென்கரையில தான் புதுசா ரொம்ப சின்னதா இந்த அரச வம்சம் உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா, ரைட். அடுத்து துக்ளக் அரசர்களிடம் பணியாற்றி வந்த ஹரிஹரர் மற்றும் புக்கர் என்ற இரு சகோதரர்கள் ஆன்மீக வழிகாட்டி சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான இவங்க தான் உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அடுத்து யார் உருவாக்குறான்னு கேட்டா, துக்ளக் அரசர்கிட்ட வேலை பார்த்த ஹரிஹரர் புக்கர், அண்ணன் தம்பி 2 பேர். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அரச வம்சத்தை உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இவங்க உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, அதை அடுத்த கேள்வியா கேட்பாங்க. அப்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஒரு சாமியார். ஓகேங்களா, அதுவும் எந்த ஒரு சாமியார் கேட்பாங்க, சிருங்கேரி சைவ மடத்துடைய தலைவர். ஓகேங்களா, நமக்கே தெரியும் சைவம் வைணவம் 2 பிரிவு இருக்கு. வைணவம்னா நாமம் போட்டிருப்பாங்க, சைவம்னா பட்டை போட்டிருப்பாங்க. இமேஜ் பார்த்தா தெரியுதா, பட்டை போட்டிருக்காரு. இவர் தான் வித்யாரண்யர். இவர் ஹெல்ப் பண்ணதுனாலதான் இவருடைய பெயரை தான் இவங்க உருவாக்குன ஊருக்கு ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வித்யா நகரம் இப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல. வித்யா நகரம், வித்யா நகராட்சி, வித்யாநகர், விஜய் நகராட்சி, விஜய் நகர். இன்னைக்கு என்னவா படிக்கிறோம், விஜயநகரம் அப்படின்னு படிக்கணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த பெயர் மாறிச்சு. ஓகே, ரைட்டா. இப்ப பேசிக்கா இந்த விஷயத்துல நம்ம என்ன படிக்கணும், யார் தோற்றுவிச்சா, எந்த ஆண்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, எந்த நதிக்கரையில தோற்றுவிச்சாங்க, நதிக்கரையின் தென்பகுதியா வடபகுதியா, அந்த நதி எங்க இருக்கு, கர்நாடகா. ஓகேங்களா, இப்போ இவர் வித்யாரண்யர் ஹெல்ப் பண்ணாரா, அவர் யாரு, ஓகே, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஒரு கதை மாதிரி அப்படியே சொல்லும் போது ஒரு மைண்டுக்குள்ள ஒரு சினிமா படம் ஓடும். ஓகேங்களா, அண்ணன் தம்பி 2 பேர் உருவாக்குனாங்க, அவரை ஹெல்ப் பண்ணது ஒரு சாமியாரு, எந்த நதிக்கரை, அப்படியே ஒரு சினிமாட்டிக்கா நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா அந்த பாயிண்ட் மைண்ட் இருக்கு. ஓகேங்களா, அடுத்த ஸ்லைடு போலாமா. அடுத்து என்னதான் ஆச்சு, அடுத்த இடத்துல என்னதான் ஆச்சு, இந்த மன்னர்கள் எப்படி ரூல் பண்ணாங்க பாக்கலாம். ஓகேவா, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க ரூல் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல இவங்க 2 பேர் தான் ரூல் பண்ணாங்க. யாரு, ஹரிஹரர் புக்கர். இவங்க 2 பேர் தான் ரூல் பண்ணிருப்பாங்க. ஹரிஹரர் அண்ணன், புக்கர் வந்து தம்பி. ஓகேங்களா, இவங்க 2 பேர் தான் ரூல் பண்ணிருக்காங்க. இப்படி ரூல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அண்ணன் இருந்ததுக்கு அப்புறம் தம்பி ரூல் பண்றாங்க. அவருடைய வாரிசுகள் அரச பதவியில இருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி அந்த வாரிசுகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வாரிசுகள் ஒருத்தருடைய மகன். ஓகேங்களா, அவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய குமார கம்பன். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாம் புக்கரின் மகன். முதலாம் புக்கர்னா புக்கர் தான், அவர் தான் முதலாம் புக்கர் சொல்றோம். அவருடைய மகன் யாரு, குமார கம்பன் தான். பேர் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட எல்லையை விரிவாக்கம் பண்ணணும் முயற்சி பண்றாரு. அப்போ மேல் நோக்கி போக முடியல. மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அந்த காலத்துல பாமணி சுல்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு டஃப் காம்படிஷனா இருக்கும். ஓகே, அதனால அவங்க மேல் நோக்கி மீன்ஸ் இந்தியாவுடைய மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இங்கதான் வந்து ஹம்பி, அந்த துங்கபத்ரா இருக்கு அப்படின்னா மேல் நோக்கி அவங்க போகல. ஏன்னா இங்க வந்து பாமணி அரசு உருவாகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால கீழ் நோக்கி படையெடுக்கிறாங்க. ஓகேதா, கீழ் நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்படி கீழ் நோக்கி படையெடுக்கும் போது அவங்க மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்கு நாயக்க அரசை நிறுவினார். ரொம்ப முக்கியம். ஓகேதா, என்ன கேட்பாங்கன்னா மதுரையை படையெடுப்ப நிகழ்த்தியது யாரு, குமார கம்பன். இதை ஈஸியா படிச்சிருவீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆக்கும் போது 2ஆம் புக்கரின் மகன் அப்படின்னு கொடுத்திருந்தா கன்ஃபியூஸ் ஆகிடாது. யார்தான் இவரு, முதலாம் புக்கரின் மகன் தான். மேக்சிமம் நம்ம படிக்கக்கூடியது இந்த fill in the blanks ஒன் வேர்டு கொஸ்டினா படிக்கும் போது ஈஸியா மைண்ட் ஏறிடும். ஆனா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்கும் போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம சின்ன வயசுல படிப்போம்ல, பாரதியாரா பாரதிதாசனா குழப்பமா, அதே மாதிரிதான் இங்கேயும் குழப்பம். முதலாம் புக்கரா 2ஆம் புக்கரா அப்படி குழப்பம். ஓகேங்களா, ரைட். அப்போ மதுரை படையெடுப்பு நிகழ்த்தியது குமார கம்பன் தான். அப்போ இவரு இந்த இமேஜ் கொடுத்துருங்க பாருங்க. ஓகேங்களா, இவங்க எல்லாம் யாரு, பச்சை கொடி பிறந்தாலே யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள். ஓகே, பிற இது வச்சிருக்கு. ஓகே, மதுரை. ஓகே, அந்த இமேஜ் காமிச்சிருக்கு. இங்க இருந்து விஜயநகர பேரரசு வராங்க. விஜயநகர பேரரசுனாலே மஞ்சள் கொடி, அந்த பன்னியுடைய சிம்பிள், சூரியனுடைய சிம்பிள் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, கற்பனை இமேஜ் தான் இதெல்லாம். குமார கம்பனா வந்து படையெடுக்கிறாரு. மதுரையை அடிச்சு நொறுக்கி மதுரை ஃபுல்லா கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா, கைப்பற்றிட்டு பெருமையா தன்னுடைய வீட்டுக்கு வந்து குமார கம்பனா தன்னுடைய மனைவி கிட்ட அது பெருமையா பேசுறாரு. ஓகேங்களா, நான் போனேன் மதுரைக்கு, மதுரையை படையெடுத்தேன், மதுரையில ஒத்த கையால் 10 பேரை அடித்தேன், ஓகே, ஒத்த காலால் 20 பேரை மிதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி பெருமையா பேசுகிறார்.
அப்படி பெருமையா பேசினால அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா சந்தோஷமாயி போச்சு. நம்ம வீட்டுக்காரர் என்ன அழகா வந்து படையெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து குமாரகம்பனாவுடைய மனைவி கங்கா தேவி என்ன பண்ணிருக்காங்க, மதுரையை படையெடுத்தது நினைவாக மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு இன்சிடென்ட் வச்சு இன்னொரு இன்சிடென்ட். ஓகேங்களா, மதுரையை படையெடுத்த நினைவாக கங்காதேவி யாருடைய மனைவி தான், குமாரகம்பனுடைய மனைவி தான், மதுரா விஜயம் புக் எழுதியிருக்காங்க. அது என்ன மொழி முதற்கொண்டு கேட்பாங்க, சான்ஸ்கிரிட். ஓகேங்களா, புக்கு பாத்துக்கோங்க, புக்கோட பேர் பாத்துக்கோங்க, ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்பெல்லிங் தப்பா இல்லைன்னா ஆப்ஷன் பார்க்கும்போது ஞாபகம் வராது. ஓகேங்களா, ரைட். பிரின்சஸ் கங்காதேவி தான் எழுதியிருக்காங்க. எதோட நினைவாக மதுரை படையெடுப்பு. பேர்லயே இருக்கு பாருங்க, மதுரா விஜயம். மதுரானா மதுரை, விஜயம் என்றால் படையெடுப்பு, அது வெற்றின்னு அர்த்தம். மதுரையை வெற்றி கொண்டாங்க, அதுதான் அந்த அர்த்தம். ஓகேங்களா, ரைட். அவ்வளவுதான். குமாரகம்பன்னா இந்த பாயிண்ட் டாபிக் ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் நிறைய புக்ஸ் படிப்போம். ஓகேங்களா, அந்த புக்ஸோட லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்து சங்கம டைனஸ்டியை பாக்குறோம். இப்போ சங்கம டைனஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல இருந்து அதுதான் புக்கர், அவங்க அப்புறம் வந்து ஹரிஹரர் தான். ஓகேங்களா, முதலாம் புக்கரின் மறைவு. புக்கர் இயற்கை எய்திய பின்பு அவரது மகன், ஓகேங்களா, முதலாம் புக்கருடைய மகன் குமாரகம்பனாவும் இருக்காரு, இன்னொரு மகனும் இருக்காரு. முதலாம் புக்கர் இறந்ததுக்கு அப்புறம் அவரது மகன் இரண்டாம் ஹரிஹரர் பாருங்க, அதாவது தம்பியுடைய பையனுடைய பேர் வந்து அண்ணனுடைய பேரை வச்சிருக்காங்க. அதே ஹரிஹரர் சொல்லாம சப்ஜெக்டுக்காக இரண்டாம் ஹரிஹரர் ஆள்வதற்கு ஒரு பரந்த நிலப்பரப்பு இட்டு சென்றார். ஓகேங்களா, அப்போ புக்கா ஒன்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஹரிஹரர் ரூல் பண்றாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மன்னர் வராங்க, முதலாம் தேவராயர் வராங்க, அப்படி நிறைய மன்னர் வருவாங்க. முக்கியமான மன்னர் என்ன பண்ணாங்கிறது பாக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, முதலாம் தேவராயர் வரார். இரண்டாம் ஹரிஹரரின் மகனான இவர் முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஓகே, அது வித்தியாசமானது, நுணுக்கமா நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் புக்கில் இதை ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ முதலாம் தேவராயர் வந்து இரண்டாம் ஹரிஹரருடைய பையன். அவர் வந்து யாருமே இதுவரைக்கும் தோற்கடிக்காத ஒரு மன்னரான ஒடிசாவுடைய கஜபதி மன்னர். ஒடிசானாலே இந்த பேர் ஞாபகம், கஜபதி வம்சம் தான் ஒடிசா ஃபுல்லா. எப்படி வாராங்கல்னாலே காக்கத்தியா வம்சமோ அதே மாதிரி ஒடிசானாலே கஜபதி வம்சம் தான். அந்த மன்னர் தோற்கடிச்சு முதலாம் தேவராயரை கைப்பற்றினார். ஓகேங்களா, என்னதான் சங்க வம்சத்துல ஹரிஹரரு, புக்கரு, குமாரகம்பன்னா, இந்த தேவராயன் ஒண்ணு இவங்கெல்லாம் ரூல் பண்ணாலும் சங்கம வம்சத்தின் ஆக சிறந்த ரூலர். ஓகேங்களா, சங்கம வம்சத்துடைய பெஸ்ட் ரூலர் அப்படின்னா யாரதான் அப்படின்னா இரண்டாம் தேவராயர் தான். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சங்கம வம்சத்துல கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, மேற்படி ஒரு பாயிண்ட் ஸ்லைடு இருக்காது, அதை சொல்லிடுறேன். கேபிட்டல் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வம்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சங்கம வம்சமா எடுத்துக்கிட்டீங்க சரி, எந்த டாபிக்கா இருக்கட்டும் அந்த டாபிக்கோடைய கேபிட்டல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்ப இங்க விஜயநகர பேரரசுடைய தொடக்க கால கேபிட்டலாக ஃபர்ஸ்ட் அனகோண்டி அதுதான் இருந்தது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து அனகோண்டி இருந்திருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த துங்கபத்ரா நதிக்கரையின் முக்கியமான ஊரான ஹம்பி, ஓகேங்களா, வெற்றியின் நகரம் அதனால ஹம்பியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அனகோண்டி, அடுத்து வந்து ஹம்பி. ஓகேங்களா, அனகோண்டி, அடுத்து ஹம்பி. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஆரவீடு வம்சம் தான் வரும்பொழுதுதான் என்ன பண்ணிடுவாங்க, கேபிட்டலை மாத்திடுவாங்க, பெனுகொண்டா. அது பின்னாடி ஸ்லைட்லயே வரும், பெனுகொண்டா. ஓகேங்களா, இப்போ மேக்சிமம் கேபிட்டல் அப்படின்னு கேட்டா ஹம்பியை தான் சூஸ் பண்ணணும். அப்படி ஏன் அப்படின்னா ஹம்பி தான் வந்து ரொம்ப நாளா வந்து அவங்க யூஸ் பண்ண பெயர் போன கேபிட்டல். இதெல்லாம் ரொம்ப கம்மியான வருஷம். இந்த மாதிரி கேள்வி கேட்கறத வச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். தொடக்கத்தில் விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டா இதுதான். ஓகேங்களா, ஜஸ்ட் கேபிட்டல் கேட்டா இது. ஓகேங்களா, இறுதி காலத்தில் பெனுகொண்டா. இது போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷம் எஸ்ஐ கொஸ்டின் வந்தது. ஓகேங்களா, ரைட். அப்போ சங்க வம்சத்துடைய சிறந்த ரூலர் வந்து இரண்டாம் தேவராயர். அப்படி சிறந்த சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன பண்ணாரு பாக்கலாமா. இவரே சங்க வம்சத்தின் மிகச்சிறந்த கடைசி வலிமை மிக்க அரசராகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் ஆப்ஷன் பார்க்கும்போது நிறைய போட்டக்கூடாது. அடுத்து அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணாருன்னா நிறைய வீரர்களை நிறைய படையை கைப்பற்றி இருப்பாரு. அதோட முக்கியமான பாயிண்ட், விஜயநகர பேரரசு ஒரு ஹிந்து வம்சம், பாமினி வம்சம் ஒரு இஸ்லாமிய வம்சம். அதனால ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மோதல் எப்பவுமே இருந்தது. ஓகேங்களா, அதை தாண்டியும் இஸ்லாமியர்கள் அந்த காலத்துல வந்து ஒரு இந்துக்களுக்கு எதிரிகளாக, தப்பான நான் இப்ப சொல்ல, அந்த காலத்துல எதிரிகளாக பார்க்கப்பட்ட நேரத்துல கூட இந்த ஹிந்து மன்னர் இரண்டாம் தேவராயர் தன்னுடைய படையில ஒரு இஸ்லாமியர், ஒரு கிடையாது நிறைய இஸ்லாமியர் வில்வித்தைக்காரர்களை சேர்த்து கொண்டார். அதனாலதான் இந்த இமேஜ் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, இஸ்லாமிய வில்வித்தைக்காரர்களை இந்த வந்து படையில சேர்த்திருப்பார். பாருங்க, தனது படைக்கு நவீன போர் முறையில் பயிற்சி அளிப்பதற்காகவும் தன்னிடம் பணி செய்வதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை
வில்வித்தை மற்றும் குதிரைப்படை ராணுவத்தில் சேர்க்கும் முயற்சியை முதலில் தொடங்கி வைத்தார். ரொம்ப முக்கியமான விஷயம், யாருமே பண்ணாத விஷயம். எந்த இஸ்லாமிய மன்னர்களாவது ஹிந்து படை வீரர்களை சேர்த்திருப்பாங்களா? சேர்த்திருக்காரு அக்பர், ஒரு சில மணி சேர்த்திருக்காங்க. ஆனா பெயர் போன அளவுக்கு பண்ணல. இங்கே இவர் இந்த விஷயம் தொடங்கி வச்சிருக்காரு. பின் நாட்கள் அது கிருஷ்ணதேவராயர் வரைக்கும் மேபி அது ஒரு நேரங்கள தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப ஞாபகம் வச்சுக்கணும், வலிமை மிக்க படை தளபதியாக இவர் இஸ்லாமியர்களையும் தன்னுடைய படைகளை என்ன பண்ணிருப்பாரு, சேர்த்திருப்பார். ஓகேங்களா? அது மெயினா சொல்றாங்க பாருங்க, வில்வித்தை மற்றும் குதிரை படைகளை ராணுவத்துல சேர்த்திருக்காரு. ஓகேங்களா? ரைட், அடுத்து போலாமா? அப்போ இங்க இவரை பத்தினா 2 பாயிண்ட் தான், இஸ்லாமியர் படையில சேர்த்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிறந்த மன்னர் சங்கம வம்சத்துல. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்த சங்கம வம்சம் எப்படி வீழ்ச்சி அடைந்தது, அதுதான் அடுத்த வம்சம். சாது வம்சம் உருவாயிருக்கு. ஓகேங்களா? இப்ப அரசியல் வீழ்ச்சி. 2ஆம் தேவராயருக்கு பின்பு வந்த அரசர்கள் காலத்தில் பேரரசு வலிமை அடைந்தது, ஆபத்தான சூழ்நிலைக்கு உள்ளானது. 2ஆம் தேவராயருக்கு பின்பு யாருமே பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரூலரா இல்லை. அதனால அடுத்து அந்த வம்சமே வீழ்ச்சி அடைந்தது. அடுத்த சங்க வம்சத்தோடு இறுதியாக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட திறமை மிக்க படைத்தளபதி பாருங்க. ஓகேங்களா? இதுதான், அதாவது வாய்ப்பு வராது, நம்ம தான் அதை பயன்படுத்தின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு படைத்தளபதியா இருந்தவர். அவர் பேரே சாலுவ நரசிம்மர். ஓகேங்களா? சாலுவ நரசிம்மர் என்ன பண்ணிட்டார், அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த வம்சத்தை உருவாக்கிட்டார். அதுதான் சங்க வம்சத்தின் கடைசி அரசரான பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் கேட்கலாம். சங்க வம்சத்தின் கடைசி மன்னர் யாரு? 2ஆம் விருப்பாட்ச ராயரை. ஓகேங்களா? 2ஆம் விருப்பாட்ச ராயரை கொலை செய்து, ஓகேங்களா, கொண்டுட்டார். யார் கொண்டா? சாலுவ நரசிம்மர் கொண்டு 1485 அரசியலை அரியணையை கைப்பற்றினார். இத்துடன் சங்க வம்சம் முடிவுக்கு வந்தது, சாது வம்சம் தொடங்கியது. அவ்வளவுதான். இங்க ஒரே பாயிண்ட் தான். சங்க வம்சத்துடைய கடைசி மன்னரான விருப்பாட்சி ராயர், அவரை கொன்னுட்டு யார் அரியணைக்கு வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த மன்னரான சாலுவ நரசிம்மர் வராரு. அடுத்த வம்சம் உருவாகுது, சாலுவ வம்சம். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சங்க வம்சம்னா ரொம்ப சின்னதுதான். யார் உருவாக்குனா? அப்புறம் 1ஆம் தேவராயர் ஒடிசா கைப்பற்றிருப்பார், அது ஒரு பாயிண்ட் படிச்சுக்கோங்க. கேபிட்டல் படிச்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் தேவராயரை பத்தி 2 பாயிண்ட். வலிமை மிக்க அரசரு, அவர் என்ன பண்ணிருக்காரு, இஸ்லாமியரை சேர்த்திருக்காரு. இவ்வளவுதான் சங்க வம்சம். முடிஞ்சு போச்சு. கடைசி மன்னர் யாரு, அவரை கொன்னது யாரு, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அடுத்து போலாமா? இப்ப அடுத்து சாலு வம்சம் உருவாகுது. சாலு வம்சம் ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அவங்களுடைய இயரை எடுத்து பாருங்களேன், சாலு வம்சத்தோட இயரை எடுத்து பாருங்களேன், ஒரே வெறும் 20 வருஷம் தான், 20 வருஷம் ரோல் பண்ணிருப்பாங்க. சாலு வம்சம் 1445 இருந்து 1505. பார்க்கதான் இங்க 4 இருந்து 5 இருக்கும், ஆனா வெறும் 20 வருஷம் ரூல் பண்ணிருப்பாங்க. சாலுவ நரசிம்மரோட சரியா போச்சு. ஓகேங்களா? சாலுவ வம்சம் அவரோட சரியா போயிருக்கும். அடுத்த வம்சம் உருவாயிரும். ஓகேங்களா? அடுத்த வம்சம் ரொம்ப நாள் ரூல் பண்ண ஒரு வம்சம், ஆக சிறந்த வம்சமான துருவ வம்சம். ஓகேங்களா? இதுலதான் நம்ம கிருஷ்ணதேவராயர் வர்றாரு. ஓகேங்களா? துருவ வம்சம் கவனிச்சுக்கோங்க. அவரது திறமை மிக்க படைத்தளபதி மற்றும் அமைச்சராக இருந்த நரச நாயக்கரின் மகன் வீர நரசிம்மர். பாருங்க. ஓகேங்களா? நரசநாயகருடைய மகன் வீர நரசிம்மர் 1505 அரியணையை கைப்பற்றினார். அது அடுத்த வம்சம் உருவாகுது. ஓகேங்களா? அடுத்த வம்சம் வீர நரசிம்மர் உருவாக்குறார். ஓகேங்களா? அடுத்து வீர நரசிம்மரின் குறுகிய கால ஆட்சிக்கு பின் அவரது தம்பியான கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறினார். அவ்வளவுதான். இங்கதான் மெயின் கதையை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? விஜயநகர பேரரசு அப்படி எடுத்துட்டாலே ஒரே ஒரு ஆள் தான். அவர் தான் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அது அவரோட பெரிய டாபிக். அவரை பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரிதான் கதை. ஓகேங்களா? ஹிஸ்டரியே. ஓகே, இந்த டாபிக். ஓகேங்களா? அப்போ இந்த துருவ வம்சத்தை வீர நரசிம்மர் உருவாக்கி கொஞ்ச நாள் ரூல் பண்ணிருக்காரு. கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கிடையாது, 4 வருஷம் தான். பாருங்க, 505 ரூல் ஆரம்பிச்சிருப்பாரா, அவர் 509 வந்துருவார். ஓகேங்களா? வந்துட்டு அவருடைய தம்பி வீர நரசிம்மருடைய தம்பியான கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணிருப்பாரு, அடுத்த மன்னராக இருப்பார். ஓகேங்களா? அதுக்கு கிருஷ்ணதேவராயர். ஓகே, யாருக்கு அப்புறம் யாரு, நரச நாயக்கருக்கு அப்புறம் வீர நரசிம்மர் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் கிருஷ்ணதேவராயுடைய தம்பி கிருஷ்ணதேவராயர் ரூல் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப நம்ம ரொம்ப டீட்டெயில்டா யாரை பத்தி படிக்கணும், எந்த மன்னரை பத்தியும் இந்த டாபிக் டீட்டெயிலா படிக்க மாட்டோம். ஆனா இவரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிப்போம். ஓகேங்களா? அவர் தான் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா? இவரை பத்தி நமக்கு படமே வந்திருக்கு. ஓகேங்களா? இவர் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த கொடியை பார்த்தா ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயருடைய முத்திரை என்னன்னு கேசன், விஜயநகர பேரரசுடைய முத்திரை என்ன அப்படின்னு கேட்பாங்க. எம்பலம். ஓகேதா? முத்திரைனாலே ஒரு நாட்டுடைய எம்பலம். ஓகேதா? இப்ப எப்படி இந்திய அரசாங்கத்துடைய முத்திரை 4 முக சிங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முத்திரை போலீஸோடைய கையில போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்களா? ஓகேங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அதே மாதிரி விஜயநகர பேரரசுடைய முத்திரை அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுதான் அப்படின்னா மேக்சிமம் எல்லா குடிதையும் எல்லா இடத்துலையும் என்ன உருவம் இருக்கும், பன்றியுடைய உருவம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம தமிழ்ல பன்றின்னு சொல்றோம், அது அவங்க மொழியில வராகன். அதாவது வாராகி. நம்ம வாராகி அம்மன் கும்பிடுறோமா, அம்மன் பார்த்திருப்பீங்க, பாதி பன்னியுடைய மூஞ்சி இருக்கும், மீதி எல்லாமே காளியோடைய உடல் இருக்கும். ஓகேங்களா?
அப்ப இதெல்லாமே அந்த ஊர்ல இருந்த கலாச்சாரம் தான். இப்போ பன்றியை தான் இவங்க கடவுளா கும்பிடுவாங்க, அதுதான் அவங்களுடைய எம்பலமா இருக்கும். ஓகேதா, ரைட். வாராகி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப கிருஷ்ணதேவராயரை பத்தி படிக்கணும். ஃபர்ஸ்ட் இவருடைய இயர் படிச்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான இயர். ஓகேங்களா, என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஐபிசி இது கேட்கல, ஆனா நிறைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனான நிறைய எக்ஸாம் தமிழ்நாடு நடத்தக்கூடிய எக்ஸாம்ல இந்த இயர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த காலம், ஓப்பன் கொஸ்டின், அவ்வளவுதான். நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஆப்ஷனா வச்சா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா, 509 இருந்து 529 ஒரு 20-21 வருஷம் ரூல் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, நிறைய விஷயம் பண்ணிருக்காரு, நிறைய பாயிண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இவர் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கில் செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதில் இவர் முதல் பணியாக இருந்தது. ஓகேங்களா, ஏன்னா அந்த காலத்துல இந்த துங்கபத்ரா நதிக்கரையில நிறைய மன்னர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த சைடு விஜயநகர பேரரசுக்கு சின்ன சின்ன மன்னர்கள், அதுக்கு மேல இந்த சைடு ஒடிசாவை சேர்ந்த மன்னர்கள், இந்த சைடு பாத்தீங்கன்னா பாமணி சுல்தான்கள் எல்லாரும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா துங்கபத்ரா நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய பகுதி தான் செல்வ வளமிக்க ஊர். எவ்வளவு வரி போட்டாலும் மக்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுலயே ஒரு ஊர் இருக்கு பாரு, அதெல்லாம் வந்து தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி ரைச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் மட்டும் கிடைச்சதுன்னா விஜயநகர பேரரசு தான் டாமினண்டா இருப்பான். இதே இது அந்த ஊரு பாமணி அரசு கிடைச்சதுன்னா அவன் தான் அங்க டாமினண்டா இருப்பான். இப்ப இந்த அளவுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா அந்த ஊரை வந்து கைப்பற்றி இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப அவர் தான் இவர் பண்றாரு, பார்க்கலாம். அடுத்து பாருங்க, குல்பர்காவை கைப்பற்றுவதை 2வது இலக்காக கொண்டார். ரொம்ப முக்கியம். குல்பர்காங்கிறது பாமணி சுல்தானுடைய ஒரு இடம். ஓகேதா, அதை கைப்பற்றதா அவருடைய 2வது இலக்கா இருந்தது. ஓகேதா, நான் திருப்பி நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நானே நோட்ஸ் எடுத்து டைப் பண்ணி வச்சது கிடையாது. ஓகேதா, அவங்க ஸ்கூல் புக்ல என்ன வரி இருக்கோ அதை தான் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கேன். அப்போ கொஸ்டின் எடுக்கும் போதுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பிசிஎஸ்ஐக்கெல்லாம் அப்படியே ஸ்கூல் புக்ல இருந்து அந்த வார்த்தைகளை தான் கொஸ்டினா எடுப்பாங்க. ஓகேதா, இப்படியே கேள்வி கேட்பாங்க. ஓகேதா, குல்பர்காவை கைப்பற்றுவதை 2வது இலக்காக கொண்டார். அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா? இல்லைன்னா குல்பர்காவை கைப்பற்றுவதுதான் கிருஷ்ணதேவருடைய முதல் இலக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மேபி இருக்கலாம். அந்த பாமணி சண்டை போட்டான் அப்படிதான் யோசிச்சிடக்கூடாது. 2வது இலக்கு தான். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, முதல் இலக்குன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, அடுத்து இச்சமயத்தில் தனது அமைச்சர் பதவியை பறிக்கப்பட்டு சிறைப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பாமணி சுல்தானான முகமது ஷாவை விடுவித்து மீண்டும் அரியணையில அமர்த்தினார். எப்படி பாருங்க, அதாவது எப்பவுமே எதிரிய வந்து அடிச்சு தன் பக்கம் இருக்கிறத விட இவர் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு இந்த டைம்ல. ஒரு விஷயம் என்ன பண்ணிருப்பாரு, தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்க வந்து தன் பக்கமே வச்சிருப்பாரு. இன்னொன்னு என்ன பண்றாரு, இவ்வளவு நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த மன்னரான முகமது ஷா, இளவரசர் தான் அவர், இப்ப மன்னராயிருக்கூடிய ஸ்டேட்டஸ், அவரை ரிலீஸ் பண்ணி கரெக்டா என்ன பண்றாங்க, பாமணி சுல்தான தன் பக்கம், அதாவது இவருக்கு கீழே தான் அங்க ரூல் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி சூப்பரா ரூல் பண்றாரு. ஓகேங்களா, இப்ப இவர் தான் சிறைப்பட்டு வச்சிருந்த முகமது ஷாவை என்ன பண்ணிருப்பாரு, ரிலீஸ் பண்ணிருப்பாரு கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா, அடுத்து கிருஷ்ணதேவராயருடைய பட்டப்பெயர் ரொம்ப முக்கியம், அது இருக்காது நான் சொல்றேன். ஓகேங்களா, கிருஷ்ணதேவராயருடைய பட்டப்பெயர் ஆந்திர போஜர். எழுதி வச்சுக்கோங்க, கிருஷ்ணதேவராயருடைய பட்டப்பெயர் ஆந்திர போஜர் அல்லது ஆந்திர போஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட், அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, எப்படி பாமணி சுல்தான் ரிலீஸ் பண்ணாரோ, அடுத்து பாருங்க, ஒடிசா சொன்னது ஒடிசா கஜபதி, அதுவும் நல்ல செல்வ வளர்ந்த பகுதி, அந்த பகுதியை கைப்பற்றுக்காக சண்டை நடந்தது. அந்த சண்டையில நம்ம கிருஷ்ணதேவராயர் ஜெயிச்சார். என்னதான் ஜெயிச்சாலும் நாளைக்கு அவன் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய கிருஷ்ணதேவருடைய பொண்ணை அந்த மன்னருக்கு கொடுத்து திருமண உறவின் மூலமாக அந்த உறவு வந்து விட்டு போகாம வச்சிருப்பார். ஓகேங்களா, அதுதான் பாருங்க, ஒடிசா கஜபதி வம்ச அரசன் பிரதாப ருத்ரனுடன் போர் மேற்கொண்டார். சண்டை நடந்தது, உண்மைதான். ஓகேங்களா, சமாதானம் வேண்டி, ஓகேங்களா, சமாதானம் வேண்டதுனால பிரதாப ருத்ரன் தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து வைத்தார். ஓகேங்களா, கதை மாத்தி சொல்லிட்டேன். பிரதாப ருத்ரனுடைய பொண்ணுதான் கிருஷ்ணதேவராயருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக இதையெல்லாம் அக்பரும் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, அக்பர் நிறைய கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக எல்லா சின்ன சின்ன நாடுகளும் தம்மை விட்டு போகாம வச்சிருப்பார். அதேதான் இங்கேயும். ஓகேங்களா, அப்ப சமாதானம் வேண்டி பிரதாப ருத்ரன் தனது மகளை, ஓகேங்களா, இதுதான் வந்து பிரதாப ருத்ரனுடைய மகள், அவரை வந்து கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து வைப்பதன் மூலமாக சமாதானம் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அடுத்து வேற எந்த பகுதியில கைப்பற்றினார். ஓகேங்களா, அடுத்து அவர் கைப்பற்றிய பகுதி பாருங்க, போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை எளிதாக தோற்கடித்தார். இதனைத் தொடர்ந்து பிஜாப்பூர் சுல்தானிடமிருந்து வளமிக்க பகுதியான, நான் சொன்னதா உங்களுக்கு புக்கிலே இருக்கு பாருங்க, வளமிக்க பகுதி எந்த அளவு வளம் இருக்கு பாருங்க, ரைச்சூர். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல பாருங்க, வளமிக்க பகுதியில ரைச்சூர் ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. ரைச்சூர் பகுதியை தன் வசப்படுத்தினார். இது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட இல்லை, ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துட்டுனா அதை வச்சு நிறைய படை வீரர்களை விலைக்கு வாங்கலாம்.
படைகிற குதிரை படையை விலைக்கு வேணும். இது நிறைய பண்ணிருப்பாரு, நிறைய குதிரைகள் எல்லாம் விலைக்கு வாங்கியிருப்பாரு, காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ரைச்சூர் பகுதியை கைப்பற்றியாச்சு. ஆல்ரெடி பாமனி சுல்தான் முகமது ஷாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டாச்சு. ஒடிசா பகுதியை கல்யாணம் பண்ணுவதன் மூலம் கைக்கூட்ட வச்சாச்சு. இங்க வந்து கோல்கொண்டா சுல்தான போர்ச்சுகீசிய உதவியோட கைப்பற்றியாச்சு. பிஜாபுரை கைப்பற்றியாச்சு. ரைச்சூர் பகுதியை கைப்பற்றியாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஆல் ஓவர் அந்த சென்ட்ரல் இந்தியா இந்த பகுதி ஃபுல்லாவே, இது கோல்கொண்டா, இந்த பகுதி ஃபுல்லாவே யாருக்கு சொந்தமாயிடுச்சு? விஜயநகர பேரரசான இவருக்கு சொந்தமாயிடுச்சு. இதுதான் கோல்கொண்டா. கோல்கொண்டா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டை இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? அந்த இமேஜ் தான் காமிச்சிருக்கேன், ரொம்ப முக்கியம். அடுத்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இவருடைய காலத்துல கோவில் கட்டியிருப்பார். ஓகேதா? இவர் வந்து ஒரு சைவ மதத்தை சேர்ந்தவர். ஓகேதா? சைவம், சரி. இவர் வந்து வைணவத்தை சேர்ந்தவர், சைவம் கிடையாது, வைணவத்தை சேர்ந்தவர். வைணவம்னா என்னது? நாமம் போடுறது. விஷ்ணு கடவுளை அதிகமாக வழிபடுவார். அதனால இவர் கெட்ட கோவில் எல்லாமே விஷ்ணு கோவில் தான். ஓகேங்களா? இவர் நிறைய கோவில் கட்டல, ஒரு 3 கோவில் கட்டியிருப்பார். ஓகே, என்ன கோவில்? தலைநகரமான ஹம்பியில் 3 கோவிலை எங்கதான் கட்டினாரு? தன்னுடைய கேபிட்டலான ஹம்பியில தான் கட்டுறாரு. தலைநகரமான ஹம்பியில் 3 கோவிலை கட்டுறாரு. பாருங்க, கிருஷ்ணசாமி கோவில், கோவிலுடைய பேரெல்லாம் பாருங்களேன், கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டாலாச்சாமி கோவில். இப்போ பேரை பார்த்தாலும் தெரியுது, ராமசாமி, விட்டாலாச்சாமி, கிருஷ்ணரசாமி. இப்போ பேரை பார்த்தாலும் தெரியுது, இது எல்லாமே என்ன கோவிலா இருக்க போகுது? விஷ்ணு கடவுள் பெருமாளுக்கான கோவில் தான். அந்த கோவிலுடைய புகைப்படத்தை தான் போட்டிருக்கேன். 3மே ஃபேமஸ் டெம்பிள்ஸ். எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தா தஞ்சாவூர் பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், நெல்லையப்பர் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், சொல்றோமா? ஓகேங்களா? அதே மாதிரி கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா இந்த 3 கோவிலையும் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு கோவிலா இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில், நிறைய டூரிஸ்ட் இது வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய கோவில். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி கோவில். ஓகேங்களா? இந்த கோவிலே அமைப்பே பாருங்களேன், கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும் உண்மையா. ஓகே, பாருங்க, கலசமே இருக்காது, டேமேஜ். அதோட இன்னொரு கோவில் பின்னாடி இருக்கும், அந்த கோபுரம் பாருங்க, டேமேஜ். இதெல்லாம் எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பின்காலத்துல பாமனி சுல்தான் வந்து இங்க வந்து சண்டை போட்டிருப்பாங்க, பெரிய சண்டை, தலைக்கோட்டை போர் பின்னாடி வரும். அந்த சண்டையில தான் எல்லா கோயிலும் அடிச்சு நொறுக்கப்பட்டது, ஏகப்பட்ட டேமேஜ். ஓகே, இந்த கோயிலை பார்த்தாலும் தெரியும். ஓகே, இன்னும் நேரில் பார்க்கும்போது இன்னும் அந்த சுவடுகள்லாம் இன்னைக்கு அப்படியே தெரியும். ஓகேங்களா? அதை படிச்சுட்டு அதை பார்க்கும்போது அங்க சண்டை நடந்த இமேஜினேஷன் தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இதுதான் கிருஷ்ணசாமி கோவில், இதான் ஹசரா ராமசாமி கோவில். ஓகேங்களா? புகைப்படத்தெல்லாம் அந்த சிற்பங்கள் தான் பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப ஃபேமஸான கட்டிடங்கள், ஒவ்வொரு தூண்லையும் அந்த அளவுக்கு மைனூட்டான சிற்பங்கள் இருக்கும். இதுதான் வந்து விட்டாலாச்சாமி கோவில். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த தேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே, கண்டிப்பா டக்குனு மைலுக்கு நிற்காவும். நம்மளுடைய 50 ரூபாய் நோட்டு பாத்திருக்கீங்களா? அந்த 50 ரூபாய் நோட்டுடைய பின்புறத்துல இந்த தேர் சக்கரம் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஹம்பி கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த 3 கோவிலையும் கெட்டியது யாரும் கேட்பாங்க? கிருஷ்ணதேவராயர். முடிஞ்சு போச்சு. அப்ப கோவில் மட்டும் தான் சார் கெட்டினாரா அப்படின்னா இல்ல. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இவர் தான் தமிழ்நாட்டையும் ரூல் பண்ணாரு. இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது கோவில் கட்டியிருக்காருன்னா தமிழ்நாட்டுல கோவில் கட்டல, நிறைய கோவிலுக்கு டொனேஷன் கொடுத்து கோவிலுக்கு முன்னாடி ராய கோபுரங்களை கட்டுவதற்கு நிதி கொடை வழங்கினார். ஓகேங்களா? ராய கோபுரம், ஆக்சுவலா அந்த ஒவ்வொரு கோபுரங்களுடைய உண்மையான பெயர் ராய கோபுரம் தான். காலப்போக்குல நம்ம ஊர்ல அந்த கோபுரத்துடைய பெயரெல்லாம் மாத்தி என்ன பண்ணிட்டாங்க? ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாங்க. ஓகே, உதாரணத்துக்கு நீங்க திருவண்ணாமலை கோயில் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு கோபுரம் இருக்கும், அந்த கோபுரத்துடைய பெயரே டேக் பண்ணி போட்டிருப்பாங்க, ராஜகோபுரம் சொல்லிட்டு. மதுரையில கூட அந்த மீனாட்சி கோயில ஏதோ ஒரு கோபுரத்தை கூட ராஜகோபுரம் சொல்றாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனா இது எல்லாமே ஒரு காலத்துல ராயகோபுரம் என்று அழைக்கப்பட்டதுதான். அதுதான் இங்க. ஓகேங்களா? அப்போ ராய கோபுரங்கள், இவர் இக்கொடைகளின் மூலம், ஓகேங்களா, அவர் கொடுத்த கொடைகளின் மூலம் கோவில்களின் நுழைவு பகுதியில் பிரம்மாண்டமான கோபுரங்களை நிறுவினார். அவரது பெயருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவருடைய பேர் என்ன? கிருஷ்ணதேவ ராயர். அதனால அந்த கோபுரத்துடைய பேர் என்ன? ராய கோபுரம். கேள்வி இதுதான், ராய கோபுரங்களை நிறுவுவதற்கு உறுதுணையாக இருந்தது யாரு? உதவி செய்தது யாரு? கொடை வழங்கியது யாரு? டொனேட் பண்ணது யாரு? இதுதான். ஓகேங்களா? ரைட்டா? அப்ப கிரேட் கிராண்ட் கேட்வே டவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? ஆனா அதே தங்கிலீஷ்ல ராய கோபுரம் இந்த வார்த்தை கூட உண்டு. ஓகேங்களா? அதான் எல்லா கோபுரம் இப்படிதான் இருக்கும். இவருடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து எல்லா கோயிலையும் இதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அவ்வளவுதான். இது வந்து அவர் கைப்பற்றிய போது பார்த்திருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமா இவருடைய வெற்றிக்கு காரணமே, நிறைய ஒரு கைப்பற்றாரு சொன்னாலே, அவர் வெற்றிக்கு காரணமே நிறைய குதிரைப்படைகளை வாங்கியிருப்பார், குதிரைகளை வாங்கியிருப்பார். ஓகேங்களா? அதை வந்து இவரு ப்ராப்பராவே வந்து ஒரு ஆர்டராவே போட்டார். நிறைய குதிரைகளை இறக்குமதி பண்ணலாம்னே ஆர்டர் போட்டார். அதுதான் பாருங்க, கிருஷ்ணதேவராயர் அரேபியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளில் இருந்து பெரும் அளவில் குதிரைகளை இறக்குமதி செய்தார். ஓகேங்களா? நிறைய குதிரைகளை இறக்குமதி செஞ்சார். மக்கள்கிட்டையும் சொல்லிட்டாரு, நீ எவ்வளவு குதிரைனாலும் இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மாதிரி இந்த லிமிட்டை உடைச்சு பண்ணாரு. அப்படி பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொருளை இறக்குமதி பண்ணும்போது என்ன செய்யணும்? இறக்குமதி வரி கட்டணும். அப்படி வரி கட்டுவதன் மூலமாக அரசாங்கத்துடைய வருவாயும் பெருக்கிட்டாரு. பாருங்க, இதுதான் டெக்னிக்கலா ரூல் பண்ணணும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இறக்குமதி வரியின் மூலமாகவும் குதிரை இறக்குமதி பண்றது மூலமாகவும் வருவாயை பெருக்கினா இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இப்ப நிறைய இறக்குமதி பண்ணாரு. அதுதான் வந்து நான் காமிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இமேஜ். ஓகேங்களா? ரைட்டா? இப்ப இவ்வளவு விஷயம் கிருஷ்ணதேவராயரை பத்தி பாயிண்ட் பார்த்துக்கோங்க. எந்த ஊரை தான் கைப்பற்றினாரு, எந்த கோயிலை கட்டினாரு, அப்புறம் என்ன இறக்குமதி பண்ணாரு, இது அல்லாம அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, அவருடைய பட்டப்பெயர் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது இல்லாம அவர் எழுதிய புத்தகம் ஒரு 3 புத்தகம் இருக்கு. ஓகேங்களா? அதையும் பார்த்துடலாம். இது இல்லாம அவர் வந்து வெற்றி தூண், சிம்மாசனத்துல வெற்றி தூணை நிறுவிருப்பார். நிறைய வெற்றி அடைஞ்சிருப்பாரு. அதனால ஒரு தூணு கட்டியிருப்பாரு. அது எங்க கட்டியிருப்பாருன்னு கேட்பாங்க. சிம்மாசலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி பில்ட் விக்டரி டவர் அட் சிம்மாசலம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கிருஷ்ணதேவராயர்னாலே எப்பவுமே திருப்பி சொல்ற பாருங்க, நிறைய கிளாஸ்லயும் பேசியிருப்பேன், நம்ம கிளாஸ்ல ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கும்போது கூட சொல்லியிருப்பேன், எப்பவுமே ஒரு மன்னன் சிறந்தவனா இருந்தா அது மட்டும் புகழ் கிடையாது, அவனுக்கு கீழே இருந்தவனும் சிறந்தவனா இருக்கணும். இது குப்தர் டாபிக்ல பேசியிருப்போம். அதே மாதிரிதான் இங்க அவனுக்கு கீழே இருந்தவன் ரொம்ப சூப்பரா ஒரு 8 பேர் சிறந்தவனா இருந்திருக்காங்க. அதனாலதான் இவனுடைய புகழ் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. ஒரு டீம் ஒர்க் தான் என்னைக்கு சக்சஸ் ஆகும் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்கேயும். ஓகேங்களா? அடுத்து அப்ப இவருடைய அவையை அலங்கரிப்பதற்காக இவருடைய அவையில இவருக்கு கீழே ஒரு 8 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அஷ்டதிக்கஜம். ஞாபகம் வச்சுக்கணும். இதே குப்தர்கள் டாபிக்ல நவரத்தினான்னு படிப்பீங்க. இந்த டாபிக்ல அஷ்டதிக்கஜம். அப்ப அஷ்டதிக்கஜம் என்ற அமைப்பை யார் வைத்திருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அஷ்டதிக்கஜம் என்ற அமைப்பை யார் வைத்திருந்தா கேட்டா கிருஷ்ணதேவராயர் தான். அப்ப அஷ்ட அப்படின்னாலே நவம்னா 9ன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. அதே மாதிரி அஷ்ட அப்படின்னாலே 8ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப அஷ்டதிக்கஜம்னா 8 அமைச்சர்கள் கிடையாது, 8 இலக்கிய மேதைகள். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 8 ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 லிட்டரரி ஸ்காலர்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 8 மினிஸ்டர்ஸ் கிடையாது, திருப்பி சொல்லிட்டேன். ஓகேங்களா? 8 அமைச்சர்கள், சரி 8 இலக்கிய மேதைகள் இருக்காங்க. அப்ப அதுல அந்த 8 பேர்ல நம்ம குப்தர்கள் டாபிக்ல 9 பேருடைய பெயரை படிப்போம். ஓகேங்களா? 9 பேருடைய பெயரை படிப்போம். ஓகேங்களா? விட்டல் பட்டர், காளிதாசர், ஹரிசேனர், காகபானகர், தன்வந்திரி, எல்லாரும் பேரையும் படிப்போம். ஆனா இங்க 8 பேருடைய பேரை படிக்க வேணாம், 2 பேருடைய பேரை படிக்கணும். ஓகேங்களா? அந்த 8 பேர்ல சிறந்தவர் யார், அதே 8 பேர்ல மூத்தவர் யார். ஓகேங்களா? இந்த ரெண்டே வார்த்தை படிச்சா போதும். ஓகேங்களா? இமேஜே காமிச்சா தெரியும். எல்லாரும் பார்க்கும்போது யார் முடி நினைச்சிருக்கு, இவர் முடி நினைச்சிருக்கு, இவர் தான் வயசானவர். ஓகேங்களா? யாரு சென்டர்ல இருக்கா, இவர் தான் இருக்கு, இவர் தான் சிறந்தவர். ஓகேங்களா? பார்க்கலாமா? அல்லசானி பெத்தன்னா 8 அறிஞர்கள் மிகவும் மகத்தானவராக கருதப்படுகிறாரு. அதனால இவர் தான் மூத்தவராக கருதப்படுகிறார். ஓகேங்களா? அல்லசானி பெத்தன்னா தான் என்ன பண்றாரு, அந்த அஷ்டதிக்கஜம்ல மூத்தவர், எல்டர் பர்சன். ஓகேங்களா? அடுத்து தென்னாலி ராமகிருஷ்ணன் அவையில் இருந்த மற்றொரு குறிப்பிடத்தக்க ஆளுமை விகட கவி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 8 பேர்ல சிறந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தென்னாலி ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? 2 பேர் படிச்சுக்கணும். மூத்தவர் அஷ்டதிக்கஜம்ல மூத்தவர் அப்படின்னா அல்லசானி பெத்தன்னா, சிறந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னாலி ராமகிருஷ்ணன். தென்னாலி ராமகிருஷ்ணனுடைய வேறு பெயர் கேட்டாங்கன்னா விகட கவி. ஓகேங்களா? அதுக்கு விகட கவி. ஓகேங்களா? ரைட், முடிஞ்சதா? ஓகேங்களா? அப்ப அஷ்டதிக்கஜம் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா. திருப்பி இன்னும் சிவாஜி டாபிக்ல அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுவும் முக்கியம். ஓகேங்களா? அது வேற இது வேற, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன பண்ணிருக்காரு பாருங்க. இப்ப இவர் எழுதிய புக் இருக்கும், அதை கடைசியா அட்டாச் பண்ணிருக்கேன். புக்ஸ் எல்லாம் கடைசி ஒரு கோர்வையா பாத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இதய சகோதரர் இறந்ததுக்கு அப்புறம் 1529 இறந்து போயிருப்பார்ல, இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய சின்ன தம்பி, ஓகே, இதய சகோதரரான அச்சுதராயர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அதாவது கிருஷ்ணதேவராயருக்கு பின்பு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யாரும் கேட்டாங்கன்னா அச்சுதராயர். ஓகே, அச்சுதராயா. எப்பவுமே இங்கிலீஷ்ல ஆறு வராது, ராயா. கிருஷ்ணதேவராயர் கிடையாது, ராயா அப்படிதான் வரும். ஓகேங்களா? அச்சுதராயர் பொறுப்பேற்றார். இவங்களுக்கு பின்னு கிருஷ்ணதேவராயருக்கு பின்பும் சரி, அச்சுதராயருக்கு பின்பும் சரி, திறமையற்றவர்கள் தான் ரூல் பண்ணாங்க. அப்படி திறமை இல்லாதனாலதான் விஜயநகர பேரரசுடைய பரம்பரை எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமணி சுல்தான் இருக்காங்களா, அவங்க மொத்த பேரும் சேர்ந்து நம்மள இங்க விஜயநகர பேரரசை அடிச்சு நொறுக்கி, இதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு எந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு அடி. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் விஜயநகர பேரரசை முடிஞ்சதுன்னு சொல்லுவோம்ல, டு பி எண்டு கார்டு பட்டாச்சு, அதே மாதிரி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது இவர்களுக்கு பின்பு குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர் மன்னராக முடிசூட்டப்பட்டார். அதாவது அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தம்பி அச்சுதராயர்,
அவனுக்கு ஏதோ நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த வாரிசு வயசு கம்மி ஆனா அவனுக்கு, ஓகேங்களா. அப்ப வயசு கம்மினால சதாசிவராயர் என்ன பண்றாரு, முடிசூட்டப்பட்டார். மன்னராக என்ன பண்றாரு, முடிசூட்டப்பட்டார். ஓகேங்களா. இப்போ வயது குறைவு காரணமாக நல்லா கவனிச்சுக்கோ, சதாசிவராயர் சின்ன பையன், ஓகேங்களா. அந்த சின்ன வயசுங்கிற காரணனால பகர ஆளுநர், நல்லா கவனிச்சுக்கோ, வார்த்தை தான் ஒவ்வொன்றுமே வந்து கொஸ்டினா கேட்பாங்க, ஓகேங்களா. மைனாரிட்டியா இருக்கிறதுனால பகர ஆளுநர், ஓகேங்களா, என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் பொறுப்பேற்ற ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதியாக விளங்கினார். சதாசிவராயரை பெயரளவுக்கு மன்னரா வச்சுக்கிட்டு ஃபுல் அதிகாரத்தையும் தளபதி தான் எடுத்துக்கிட்டாரு. அவர் தான் யாரு, ராமராயர். புரிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து, சதாசிவராயருக்கு அரச பதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட, வயசு வந்தாலும் யாருக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன், யாருக்காவது நல்ல உயர் பதவியை கொடுத்துட்டு அதை நீ விலகிடு, நான் அந்த பதவியில உட்கார அப்படின்னு விடுவாங்க, விட மாட்டாங்க. அதுதான் எங்கேயும் நடக்குது, ஓகேங்களா. சதாசிவராயருக்கு அரச பதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட ராமராயர் அவரை பெயரளவில் மட்டுமே அரசராக வைத்துக் கொண்டு அவரே உண்மையான ஆட்சியாளராக நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தார், ஓகேங்களா. அப்ப ராமராயர் தான் ஃபுல் அதிகாரத்தையும் வச்சிருந்தாரு, பெயரளவுக்கு சதாசிவராயர் இருக்காரு. இந்த டைம் தான் அவங்களுடைய பரம்பரை எதிரிகளான என்னது பாமணி சுல்தான் சண்டை போடுறாங்க, ஓகேங்களா. பாமணி சுல்தான் சண்டை போடுறாங்க, அதுதான் தலைக்கோட்டை போர், ஓகேங்களா. பார்க்கலாமா? இப்போ தலைக்கோட்டை போர் ரொம்ப விஜயநகர பேரரசு ரொம்ப முக்கியமான ஒரு போர். 1565 டேட் கொண்டு படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹிஸ்டரியில நிறைய போர் படிச்சிருப்போம், ஆனா எல்லாத்துக்கும் டேட் படிக்க வேணாம், அது நான் இப்பவே சொல்லுவேன், ஓகேங்களா. எல்லாத்துக்கும் வருஷம் படிச்சாகணும், அது காம்ப்ரமைஸ் கிடையாது. போருடைய பெயர் படிச்சாகணும், யார் வெற்றி யார் தோல்வி படிச்சாகணும், அது காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனா டேட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஒரு 4-5 போருக்கு டேட் பிடிச்சா போதும். இது பானிபட் 1, பிளாசி போர், பக்சர் போர், மேக்சிமம் எனாஃப், ஓகேங்களா. அப்ப இதுக்கு டேட் எடுத்து வைக்கிட்டீங்க அப்படின்னா ஜனவரி 23 டேட்டோட படிச்சுக்கோங்க. அதுவும் பிசி முக்கியமானது, எஸ்ஐ கம்பல்சரி முக்கியம், ஓகேங்களா. டேட் ஓகேங்களா. எப்ப கேட்டாலும் சொல்லணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் இந்த மாதிரி பாயிண்ட் தான் கிளாஸ்ல அடிக்கடி சொல்லுவேன். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் ஒரு சில பாயிண்ட் சொல்லணும்னு சொல்லுவேன், ஓகேங்களா. அதுதான் இது, ஓகேங்களா. அப்ப சுல்தான்களின் கூட்டணி விஜயநகருக்கு எதிராக தக்கான சுல்தான்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓரிணையில் திரண்டனர். அதுதான், அதாவது 1520 டைம்ல பாமணி சுல்தான் உடஞ்சு போச்சு, 4 துண்டா உடஞ்சு 5 துண்டா மாறிச்சு, ஓகே. 5 துண்டா உடஞ்சுக்கிட்டாங்க. உடஞ்சி எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பங்காளி சண்டை சொல்லுவோம், அதே மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பொதுவான ஒரு எதிரி இருக்கான், அவங்க கூட சண்டை போடணும்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சோம். அதுதான் இங்க பாமணி சுல்தான் அனைவரும் ஒன்று திரண்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போருடைய மற்றொரு பெயர் கேட்பான். இந்த போருடைய மற்றொரு பெயர் பாருங்க, ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. ஏன் இந்த போருக்கு இன்னொரு பெயர் அப்படின்னா, இந்த போர் நடந்த கிராமத்துடைய பெயர் தான் இந்த பெயர். ராட்சச தங்கடிங்கிறது 2 கிராமம். தலைக்கோட்டைங்கிறது எதுக்காக இந்த பெயர்னா, அடுத்த தலைவன் யாரு அதை முடிவு பண்ணக்கூடிய போர் தான் இந்த போர், அதனாலதான் தலைக்கோட்டை பெயர், ஓகேங்களா. ராட்சச தங்காடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ரைட்டு. அப்ப இந்த போர்ல யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா. விஜயநகர பேரரசுக்கும் பாமணிக்கும் நடந்த போர், ஓகேங்களா. விஜயநகர பேரரசு சார்பாக ராமராயர் சண்டை போட்டிருப்பாரு, விஜயநகர பேரரசு சார்பாக ராமராயர் சண்டை போட்டிருப்பாரு. ஆனா மன்னர் சதாசிவராவ் தான். ராமராயர் தோத்துருப்பாரு, ராமராயரை அடிச்சு கொண்டிருப்பாங்க, ஓகேங்களா. ஜெயிச்சது பாமணி அரசு ஜெயிச்சது, ஓகேங்களா. பாருங்க, அதுதான் சொல்லிருக்காங்க. இதில் விஜயநகர பேரரசு முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. சும்மா லைட்டா ஒரு தோல்வி அப்படிலாம் கிடையாது, ஃபுல்லா தோல்விதான், ஓகே. கம்ப்ளீட்டான ஒரு தோல்வியா தான் எது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு முடிஞ்சிடும், ஓகேங்களா. ரைட்டா. இதுக்கு பின்னாடி விஜயநகர பேரரசு பெரிய அளவுக்கு சொல்லிக்கூட கூட அளவுக்கு ரூல் பண்ணத டம்மியா ஆரவீடு வம்சம் ரூல் பண்ணிருப்பாங்க. அதுதான் எடுத்து பார்க்க போறோம், ஓகேங்களா. ரைட்டா. அப்போ இது போர்ல யார் ஜெயிச்சா யார் தோத்தா, போருடைய வேறு பெயர் என்ன, போர் வந்து எந்த டேட்ல நடந்தது, இவ்வளவுதான் முக்கியமான பாயிண்ட், ஓகேங்களா. இந்த போரை பத்தி படிச்சுக்கோங்க. இந்த போருக்கு பின்பு விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்து அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகே. ஏன்னா போன தடவை எஸ்ஐ தடவை எந்த போருக்கு பின்பு முகலாய வம்சம் உருவானது இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான் முதலாம் பானிபட், அது அந்த டாபிக்ல, ஓகேங்களா. அடுத்து அப்ப அடுத்த வம்சம் தான் ஆரவீடு வம்சம், ஓகேங்களா. அப்ப நான் சொன்னதுல போர் களத்துல மன்னராக சதாசிவராவ் இருந்தாலும் சண்டை போட்டது யாருடா, ராமராயர். கொஞ்சம் திறமைசாலிதான், இருந்தாலும் அந்த போர்ல அவனுக்கு என்ன அன்னைக்கு நேரம் தெரியல, உங்களுக்கு செத்துட்டான், ஓகேங்களா. போர்க்களத்தில் கொல்லப்பட்டா. அவருடைய சகோதரர், ஓகேதா, சதாசிவராவும் என்னன்னு தெரியல, ஓகேதா, ராமராயனுடைய தம்பி இருப்பாரு. அவர் தான் முடிஞ்ச அளவுக்கு ஹம்பியுடைய கோட்டையில எவ்வளவு நகை எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டாரு, ஓகேதா. மூட்டையா குதிரையோட மூட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் வீட்டுல முந்தி போன சாவனா ஒரு 30 சவரன்னு
மேக்சிமம் ஒரு 50 சவரன், யாராவது வசதி பிடிச்சவங்க 100 சவரன் வச்சிருப்போம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர் பரம்பரை கிலோ கணக்குல வச்சிருப்பாங்க. ஓகேதா, ஒரே ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க, ஒரு 40 சவரன் போட்டிருப்பாங்க. இப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓகேதா, இப்ப அந்த அளவுக்கு வசதிப்பட மன்னர்கள்ல கிலோ கணக்குல நகையை வச்சிருப்பாங்க. அந்த நகையை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம திருமலை தேவராயர் சதாசிவராயரோட சேர்ந்து தப்பிச்சு ஓடி போறாங்க. ஏன் தப்பிச்சு போகணும், தைரியமா அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அங்கேயே இருந்தா கொண்டு போடுவாங்க. யாரு, நம்மளுடைய பாமணி சுல்தான் எல்லாருமே சேர்ந்து இவங்க அடிச்சு நோக்கிடுவாங்க. அதனால உயிருக்கு பயந்து போய் இவங்க எல்லாரும் நேரா ஆந்திராவுக்கு போறாங்க. ஆந்திரா திருப்பதிக்கு கீழே ஒரு சின்ன ஊரு சந்திரகிரி, அந்த ஊர்ல போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. ஓகேதா, ஆனாலும் விடல, பாமணி சுல்தான் தேடி வந்து அடிக்க ட்ரை பண்றாங்க. பாருங்க, புதிய வம்சம் திருமலை தேவராயரின் பேரரசில் விலை மதிப்பெற்ற செல்வங்களோடு சொன்ன பாருங்க, விலை மதிப்பெற்ற செல்வங்களோடு சந்திரகிரியை அடைந்தார். அங்கு ஆரவீடு வம்சத்தை தொடங்கினார். முடிஞ்சு போச்சு. சந்திரகிரிங்கிற ஊரு, அதுல பெண்ணுக்குண்டான ஒரு ஊர்ல ஒரு வம்சத்தை உருவாக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஓகேங்களா, புரியுதா? ஓகேங்களா, ஆரவீடு வம்சத்தை என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கிருக்காரு. ஓகேங்களா, ஞாபகம் ஆரவீடு வம்சம் புதிய கேபிட்டல் வருது பாருங்க. அடுத்து ஆரவீடு வம்சத்தினர் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரத்தை உருவாக்கி பேரரசை சில காலம் நடுநிலையில் வைத்திருந்தார். அவ்வளவுதான், புது கேபிட்டல் பெனுகொண்டா. ஓகேங்களா, அதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து இறுதியா ஓகேங்களா, என்னதான் இவங்க அங்க உருவாக்குனாலும் சும்மா விட மாட்டாங்க. யாரு, நம்ம பாமணி சுல்தான் என்ன பண்ண மாட்டாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. கம்பல்சரி இங்க வரைக்கும் தேடி வந்து இவங்க என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. ஓகேங்களா, பாருங்க, இறுதி வீழ்ச்சி பேரரசில் ஏற்பட்ட தொடர் உட்பூசலாலும் பிஜாப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சிகளாலும் விஜயநகர பேரரசு 1646 இறுதியாக முற்றிலுமாக வீழ்ச்சி பெற்றது. வீழ்ச்சியடைய ஆரம்பித்ததுன்னு கேட்டா தலைக்கோட்டை போரு, முற்றிலுமாக வீழ்ச்சி அடைந்தது கேட்டா இந்த இடத்துலதான் ஆரவீடு வம்சத்தோட இறுதியா என்ன ஆகி போச்சு, மொத்த விஜயநகர பேரரசும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவங்க அடையாளம் காணக்கூடிய அளவு கூட கிடையாது. ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த பெனுகொண்டால ரூல் பண்ணும் போதே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா நம்ம ஊர் நாயகர்கள் தான். நம்ம ஊர் மதுரை நாயக்கர், நம்ம ஊர் செஞ்சி நாயக்கர், நம்ம ஊர் தஞ்சை நாயக்கர், இவங்க எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க ஹெல்ப் இல்லைன்னா இவங்களால கொஞ்ச நாள் ஒரு 50 வருஷம் கூட ரூல் பண்ணிருக்க முடியாது. ஓகேங்களா, இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா வரி பணத்தை கொடுத்து சஸ்டெயின் பண்ண வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, இதோட என்ன முடிஞ்சது, முடியல, இது கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது. அந்த ஆர்டர் முடிஞ்சது. என்ன ஆர்டர், மன்னருடைய பரம்பரை வரிசை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் சங்க வம்சம். ஓகேங்களா, யார் உருவாக்குனா, எந்த வருஷம் உருவாக்குனாங்க, எந்த நதிக்கரை, யார் ஹெல்ப் பண்ணா, முடிஞ்சு போச்சு. அடுத்து அதே சங்க வம்சத்துல குமாரகம்மனை பத்தி படிங்க. ஓகேங்களா, அந்த புக்கு வரும், அதை பத்தி படிச்சுக்கோங்க. அதே சங்க வம்சத்துல முதலாம் தேவராயரை பத்தி 1 பாயிண்ட், இரண்டாம் தேவராயரை பத்தி 2 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு சங்க வம்சம். சங்க வம்சத்துல கடைசி மன்னர் யாரு, ஓகே, அவனை தோக்கடிச்சுட்டு சாலு வம்சம் உருவானது. சாலு வம்சத்தை பத்தி 1 பாயிண்ட் கிடையாது, ரூல் பண்ணது 20 வருஷம், ஒண்ணுமே நமக்கு சோர்ஸ் கிடைக்கல, படிக்க வேணாம். ஓகேங்களா, சாலு வம்சம் முடிஞ்சு போச்சு. அடுத்து துரு வம்சம். துரு வம்சத்தை உருவாக்கி அதுல உருவாக்குனவருடைய தம்பி ரூல் பண்றான், அவன் தான் கிருஷ்ண தேவராயர். அவனை பார்த்தா ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா, எந்த பகுதியை ரூல் பண்ணா, யாரை குறிச்சு கல்யாணம் பண்ணா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த துங்கபத்ரா நதிக்கரையில இந்த ரைச்சூர் பகுதியை கைப்பற்றினா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 அறிஞர்களை வச்சிருந்தாரா, அஷ்டதிக் கஜம் அந்த அமைப்பு, அப்புறம் குதிரை இறக்குமதி செஞ்சிருந்தா, அவருடைய பட்ட பெயர் என்ன, எத்தனை கோயிலை கட்டினா, என்ன கோபுரத்தை கட்டினா. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் எல்லாம் கிருஷ்ணயரை பத்தி கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், இன்னொரு ஃபேமஸான கொஸ்டின், அதாவது நம்ம எதோட கஷ்டப்பட்டு எல்லாம் எல்லாத்தையும் படிச்சிருப்போம், ரொம்ப சப்பையா கொஸ்டின் கேட்பான், அதை தப்பு பண்ணிட்டு வருவோம். அதுதான் நம்ம பண்றது. ஓகேங்களா, அதுல ஸ்ட்ராங்கா படிப்பான், ஆனா ரொம்ப மொக்க கொஸ்டின் தப்பு பண்ணுவான். அதுதான் நம்ம டீட்டெயிலா படிச்சிட்டோம், ஆனா கொஸ்டின் எப்படி கேட்டானா, ஒரு தடவை நாங்க படிக்கும் போது ஒருத்தர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணது. ஓகேங்களா, அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா அந்த கொஸ்டின் தப்பு பண்ணார். என்ன கொஸ்டின் அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், இதுதான் கேள்வி. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், அவருக்கும் தெரியும். ஓகேங்களா, ஏன்னா அவர் தான் நடத்துறது, அவர் தான் நடத்திருப்பாரு. ஆனாலும் அது டக்குன்னு அங்க பார்க்கும்போது ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி ஓவரா படிச்ச குழப்பம் சொல்லுவாங்க. அதுதான் அந்த கேட்டகரி தான். அப்ப கிருஷ்ணதேவராயர் துருவ வம்சத்தை சேர்ந்தவர். அது இப்பவே மைண்ட் வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்டாவே அழுத்தி சொல்றேன், ஏன்னா ஃபேமஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் பார்த்த வரைக்கும் நிறைய எக்ஸாம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து தமிழ்நாடுல ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதிகமா எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க, ஆர்ஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த அளவுக்கு ஃபேமஸ் கொஸ்டின். ஓகேங்களா, கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், எந்த இயர், ஓகேங்களா. அடுத்து இதே விஜயநகர பேரரசு எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, அதுதான் நிர்வாக பிரிவுகள். அதுதான். ஓகேங்களா, பார்க்கலாமா? அப்ப நம்ம எப்படி நாடு, மாநிலம், மாவட்டம், தாலுகா, கிராமம் பிரிச்சிருக்கோமா, அதே மாதிரி மண்டலங்கள், மாநிலங்கள் தான் மண்டலங்கள் சொல்றாங்க. மண்டலங்களுக்கு அடுத்துதான் நாடு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நாடுக்கு அடுத்து மண்டலம் கிடையாது. இங்க நம்ம இப்ப நடைமுறையில பேசலாம். இந்த டைம்ல எப்படி ரூல் பண்ணாங்க, மண்டலம் தான் பெருசு. மண்டலக்குள்ளதான் என்ன இருக்கு, நாடுகள். நாடுகள்னா நம்ம இப்ப டைம்ல மாவட்டம் சொல்றோம். நாடுகளை என்ன, மாவட்டத்தை என்ன சொல்றோம், வட்டம். நம்ம இப்ப வட்டம் சொல்றோம், அவங்க ஊர்ல ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து கிராமங்கள், இவ்வளவுதான். கிராமத்தோட முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம ஊர்ல கிராமத்தோட முடிஞ்சதுல தெரு அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? கிராமத்தோட முடிஞ்சது நிர்வாக அளவில், ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொரு மண்டலத்தையும் யார் ரூல் பண்ணுவானா, மண்டலேஸ்வரா அவர் தான் ரூல் பண்ணுவார். ஒவ்வொரு மண்டலத்தையும் ரூல் பண்றது யாரு? மண்டலேஸ்வரா அவர் தான் ரூல் பண்ணுவார். அவர் தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார், ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட், விஜயநகர பேரரசு முழுவதுமாக அவங்க பயன்படுத்திய நாணயம் என்ன நாணயம் கேட்பாங்க? வராகன், ஓகேங்களா? வராகன் என்றால் தங்க நாணயத்தை தான் சொல்றாங்க. வராகன் என்பது பன்னி குறிக்கக்கூடிய வார்த்தையும் கூட, தங்க நாணயம் குறிக்கக்கூடிய வார்த்தையும் கூட. நீங்க நல்ல கிருஷ்ணதேவராயரை பத்தி, சரி விஜயநகர பேரரசை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்ல ஒரு படம் இருக்கு, ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயரை பத்தி. படம் பேரு என்னதுதான்? கிருஷ்ணதேவராயர். சரி மாத்தி சொல்லிட்டேன், தென்னாலிராமன், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். யார் நடிச்சிருப்பா? நம்ம வடிவேல் நடிச்சிருப்பாரு. வடிவேல் வந்து டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு. கிருஷ்ணதேவராயரும் அவர் நடிச்சிருப்பாரு, தென்னாலி ராமகிருஷ்ணனாவும் அவரே நடிச்சிருப்பாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு இடத்துலதான் வந்து மன்னர் வந்து சகஜமா மக்களோட மக்களா வாழும் பொழுது ரொம்ப வயிறு பசிக்கும், ஓகேங்களா? கடையில போயிட்டு கூலோ கொஞ்சம் கேட்பாரு. கேட்கும்போது 2 வராகன் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் அந்த படத்துல காமனா யூஸ் பண்ண வார்த்தை. படத்தை காமெடிக்காக பார்த்துட்டு சப்ஜெக்ட் கூட எடுத்துக்கோங்க. அப்ப வராகன் தங்க நாணயம். விஜயநகர பேரரசு வராகன் என்ற பெயரில் அதிகரிக்கிற நாணயத்தை வெளியிட்டார். நாட்டின் பெரும் பொருளாதார செழிப்பு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்ம நாணயமா ரூபா வெறும் பேப்பரை யூஸ் பண்றோம். அந்த காலத்துல பொதுமக்கள் முதற்கொண்டு சாதாரண ஒரு கூழ் குடிக்கிறதுக்கு முதற்கொண்டு இந்த தங்க நாணயத்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வெல்த்தியா வாழ்ந்துருக்காங்கிறது காமிச்சிருக்கு, ஓகேங்களா? ரைட், இதுதான் அந்த நாணயம். அது உங்க புக் இமேஜ் தான். அடுத்து மெயினா பாத்தீங்கன்னா இந்த புக்கு கேட்பாங்க, ஓகே? யார் யார் என்னென்ன புக்கு எழுதுறாங்க சொல்லிட்டு, ஓகே? ஆல்ரெடி மதுரா விஜயம் ஒரு புக்கை பார்த்துட்டோம். இங்க அடுத்த புக்கு, ஓகே? இதற்கு இப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர் நாயக்க வம்சத்தை அறிமுகப்படுத்தினார். ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பாருங்க. அடுத்து லிட்டரரி சோர்ஸ், இலக்கிய பங்களிப்புல கங்காதேவி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவங்க எழுதிய புக்கு மதுரா விஜயம் நம்ம பார்த்துட்டோம். சமஸ்கிருத மொழி முடிச்சாச்சு, அதை விட்டுருங்க. அடுத்து கிருஷ்ணதேவராயர் மட்டும் 3 புத்தகத்தை எழுதியிருப்பார். அதுக்கு வந்து கிருஷ்ணதேவராயர் மட்டும் 3 புத்தகம். பாருங்க, அவரு படைகளையும் சிறந்தவர், நிர்வாகம் பண்ணுவதிலும் சிறந்தவர், பொருளாதாரத்தை கட்டமைப்பதிலும் சிறந்தவர், இலக்கியங்களை எழுதுவதிலும் சிறந்தவர். அதுதான் பன்முக வித்தகர், ஓகேங்களா? அப்ப இவர் எழுதிய புத்தகம் அமுக்த மாரியதா, ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான புத்தகம். அதை பத்தி ஒரு பாயிண்ட் அப்புறமா சொல்றேன். அடுத்து ஜாம்பாவதி கல்யாணம். அடுத்து இங்க வந்து சேர்த்து சொல்றோம், சரியா? உஷா பர்ணயம். மொத்தம் 3 புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா இவர் எழுதியிருக்காரு, ஓகேங்களா? இதுல அமுக்த மலியுத்தா சமஸ்கிருத மொழி, ஓகேங்களா? இந்த 2 புத்தகமும் தெலுங்கு மொழி முக்கியம். அமுக்த மலியத்தை யாரை பற்றிய புத்தகம் கேட்பாங்க? ஆண்டாளை பற்றிய புத்தகம். ஆண்டாள்னா நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டாள் கிடையாது, ஓகேங்களா? பெருமாளுடைய மனைவியான ஆழ்வார்களுடைய 12 ஆழ்வார்கள் ஒரு பெண் ஆழ்வாரான ஆண்டாளை பற்றிய புத்தகம், ஓகேங்களா? அப்போதான் அதான் அமுக்த மலியதா, ஓகேங்களா? ஜாம்பதி உஷா பர்ணயம் 3 புத்தகம் எழுதியாச்சா? அடுத்து நம்ம அஷ்டதிக்கஜமின் மூத்தவர் அல்லசாணி பெத்தன் தான். அவர் எழுதிய புத்தகம் மனு சரிதம், அடுத்து மனு சரிதா அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அடுத்து தென்னாலி ராமகிருஷ்ணன், அவர் எழுதிய புத்தகம் பாண்டுரங்க மகாமத்தியம். கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா? பாருங்க, இப்ப புக்கு மட்டுமே ஒரு 6 புக்கு வந்துருக்கு, ஓகேங்களா? பாண்டுரங்க மகாமத்தியம். இன்னொரு புக்கு, அந்த புக்கு யார் எழுதியதுன்னு தேவையில்லை, அந்த புக்கு என்ன சொல்ல வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரய வச கமு புத்தகம் பேர், ஓகேங்களா? ரய வச கமு. இது வந்து நம்ம விஜயநகர பேரரசுடைய நாயக்க முறையை பற்றி கூறுகிறது, ஓகேங்களா? கேட்பாங்க, ஓகேங்களா? நாயக்க முறையை பற்றி கூறக்கூடிய நூல் என்ன நூல் கேட்டாங்கன்னா ரய வசகமு. இதுவும் தெலுங்கு மொழி, ஓகேங்களா? பாத்துக்கோ. இதுதான் உஷா பர்ணயம். நீங்க கூகுள்ல போட்டீங்க, சரி யூடியூப் போட்டீங்கன்னா ஒரு படமே இருக்கு, புக்கை வச்சு பேசுறது, ஒரு நாடக நூல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது அமுக்த மலியதா புத்தகம், ஓகேங்களா? ஆண்டாளை பற்றிய புத்தகம், ஓகேங்களா? அமுக்த மலியதா, ஓகேங்களா? இது நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அதை கம்பைல் பண்ணி சின்னதா எழுதி வெளியிடுறாங்க, ஓகேங்களா? ரைட், முடிஞ்சது. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த விஜயநகர பேரரசு, ஓகேங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளிஃபைடா எது ரொம்ப அதிக தேவையோ அதை நீட்டா சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த டாபிக்கோட கண்டினியூ டாபிக் தான் பாமணி. அதையும் நம்ம பாத்துறோம், ஏன்னா அது இதோட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரத்துல முடிச்சிருக்கோம், ஓகேங்களா? அடுத்து பாமணி அரசு, ஓகேங்களா? இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். 2 பேருடைய டைம் பீரியட் ஒரே காலம். 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? நடுவுல இவங்க 2 பேரையும் பிரிக்கக்கூடிய ஒரே ஆறுனா அந்த துங்கபத்ரா தான். துங்கபத்ராவுக்கு மேல பாமணி சுல்தான், துங்கபத்ராவுக்கு வடகரையில் பாமணி சுல்தான், துங்கபத்ராவுக்கு தென்கரையில் விஜயநகர பேரரசு. இவர்கள் ஹிந்து, இவங்க முஸ்லிம். அதுவும் பிரச்சனை, இடத்துக்காகவும் பிரச்சனை, போட்டி பொறாமை எல்லாமே சேர்ந்துதான் சண்டை நடக்கும், ஓகேங்களா? அப்ப எப்பவும் போல அங்க எப்படி விஜயநகர பேரரசு யார் உருவாக்குனாங்களோ இங்க எப்படி பாமணி அரசு உருவாக்குனது யார், ஓகேங்களா? பாமணி அரசை உருவாக்கியவர் 1347 பகமன் ஷா அவர் தான் உருவாக்குவார், ஓகேங்களா? பகமன் ஷா தான் உருவாக்குவாரு. வருஷம் அவங்க 36, இவங்க 11 வருஷம் கழிச்சு 47.
இப்படி இப்படி படிக்கணும், கம்பேர் பண்ணி படிக்கணும். 36 11 வருஷம் கழிச்சு 1947 இப்படி படிக்கும் போது என்ன படிக்கும் மறக்காது, ஒரு இயர் ஞாபகம் வச்சா போதும். ஓகே, அங்க ஹரிஹரர் புக்கர், இங்க யாரு பகமது ஷா. பேரு பகமது ஷா, ஆனா இவருடைய உண்மையான பேர் என்ன, முழு பேர் என்ன, அலாவுதீன் ஹசன் கங்கு, அதாவது அலாவுதீன் ஹசன் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹசன் கங்கு. இது இல்லாம 11th புக்ல எஸ்ஐ பசங்களுக்கு முக்கியம் இன்னொரு பெயர், கூடுதலா இன்னொரு பெயர் இருக்கும். அந்த பெயரை நீங்க என்ன பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம், அதையும் நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா, இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சாஃபர் கான். ஓகேங்களா, இன்னொரு பெயர் என்னது, சாஃபர் கான். ஓகே, ரொம்ப முக்கியம். 3 பெயர், இவருக்கு மட்டும் 3 பெயர். ஒண்ணு பகமது ஷா, அதான் அலாவுதீன் பகமது ஷான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஹசன் கங்கு ராக்கெட்டை போட்டிருக்காங்க, அது ஒரு பேரு. இன்னொரு பேரு ஷாஃபர் கான், ஜெட் போடும். ஓகேங்களா, சாஃபர். ஓகேங்களா, ஜே போட்டிருக்காங்க, ஜெட் சாஃபர். ஓகேங்களா, அடுத்து இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, தொடக்கத்துல பாமனி அரசுடைய கேபிட்டல் வந்து தௌலதாபாத்ல இருக்கும். இவர் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளே எங்க மாத்துவாரு, குல்பர்காவுக்கு மாத்துவாரு. ஓகேங்களா, தௌலதாபாத்ல இருந்து எங்க மாத்துறாரு, குல்பர்காவுக்கு மாத்துவாங்க. யார் மாத்துறாங்க கேட்பாங்க, இவர் தான் மாத்திருப்பாரு. இதுக்கப்புறமும் மாத்துவாங்க, அது இன்னொருத்தர் மாத்துவார். ஓகேங்களா, அடுத்து போலாமா, இவருக்கு சாஃபர் கான், இங்க கூட இது இருக்கு, சாஃபர் கான் ஹசன் கங்கு பாமனி கிங்டம் எஸ்டாப்ளிஷ்டு. இங்கதான் அந்த பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா, இவர் டிரான்ஸ்ஃபர்டு. ஓகேங்களா, shifted capital from தௌலதாபாத் to குல்பர்கா. ஓகேங்களா, அப்ப இவர் தான் அலாவுதீன் ஹசன் பகமது ஷா. ஓகேங்களா, இவர் தான் இவருடைய ரூலிங் பீரியட் பாருங்க, 11 வருஷம் தான் இவர் ரூல் பண்ணிருப்பாரு. 47 இருந்து 58 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாரு. இவர் பண்ணதுல நிறைய விஷயம் தான், இதை பத்தி 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இவர் தனது ஆட்சி பகுதியை, இவர் ரூல் பண்ண பகுதி கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய நல்ல பகுதி கைப்பற்றிருந்தார். அப்ப அதை பிரிச்சு ரூல் பண்றாரு. இப்ப எப்படி பிரிச்சாரு, இவர் குல்பர்கா, பெரார், பிடார் மற்றும் தௌலதாபாத் ஆகிய 4 மாகாணங்களை, இந்த வார்த்தை தான் முக்கியம், டரஃப் என்று பிரித்தார். ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை முக்கியம், டரஃப். ஓகேங்களா, 4 மாகாணங்களா பிரிச்சிருக்காரு, 4 ப்ராவின்சஸா டரஃப் பிரிச்சிருக்காரு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, இவ்வளவு பெரிய பகுதி இருக்கு, மொத்தாலா ரூல் பண்ண முடியல. அதனால தௌலதாபாத், பிடார், அப்புறம் என்னது பெரார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா குல்பர்கா அப்படின்னு சொல்லிருக்காரு. அது ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் என்ன சொல்றாங்க, தராஃப். எப்படி நம்ம ஊர்ல ஒவ்வொன்றுத்துக்கும் மாநிலம், அங்க மண்டலம் சொன்னாங்கன்னா எங்க டராஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நிர்வாக அலகு. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதுதான் கொஸ்டினா கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, இவரு தான் வெளியிட்ட நாணயத்துல தன்னைத்தானே, வேற யாரும் சொல்லல, அவருக்கு அவரே பெருமை பேத்திக்கிறாரு. என்ன பேர் வச்சுக்கிறாரு, 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்ட நாணயங்கள் இவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஓகேங்களா, நிறைய பட்ட பேர்லாம் இருக்குது, அது இவருக்கு பட்ட பேரா இருக்கு, 2ஆம் அலெக்சாண்டர். செகண்ட் அலெக்சாண்டர் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்த்துதான் கேபிட்டல் வந்து தௌலதாபாத்ல இருந்து குல்பர்காவுக்கு மாற்றிருப்பார். ஓகேங்களா, ரைட்டா, ரைட். இவ்வளவுதான், இவரை பத்தி சொல்ல போனா இவ்வளவுதான் அலாவுதீன் ஹசன் ஷா. இவர் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து இவருடைய பையன் ஆட்சிக்கு வராரு, முதலாம் முகமது ஷா. ஓகேங்களா, முதலாம் முகமது ஷா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். அப்போ இவர் வாராங்கலை கைப்பற்றி, இவரை பத்தி சொல்றோம். இவரை பத்தி நிறைய பாயிண்ட் கிடையாது, ரொம்ப முக்கியமும் கிடையாது, ரொம்ப பேசிக்கா படிச்சுக்கோங்க. இவரு வாராங்கலை கைப்பற்றிய பிறகு போர் இழப்பீடாக கோல்கொண்டா கோட்டையையும் பச்சை நிற கற்களால் ஆன ஒரு அரியணையும் பெற்றார். அவ்வளவுதான். ஓகேங்களா, அதாவது வாராங்கல்ல கைப்பற்றிருக்காரு, கைப்பற்றுறதுக்கு எங்க ஊரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரு காக்கத்திய மன்னர் கேட்டிருக்கான். அதனால முகமது ஷா சொல்லிருக்கான், சரி உங்க நாட்டை விடணும்னா உங்க ஊர்ல முக்கியமான ஒரு கோட்டை இருக்குல்ல, இந்த கோட்டை கோல்கொண்டா கோட்டையை மட்டும் எனக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் வாராங்கல்னாலே டைமண்டுக்கு பெயர் போன இடம். ஓகேங்களா, வைரத்துக்கு பெயர் போன இடம். அப்போ அந்த வாராங்கல் மன்னன் உட்கார்ந்துருக்க அரியணையை பார்க்கணும். பார்க்கும் போதே கண்ணு கவர்ச்சியா இருக்கு. அரியணை ஃபுல்லா அப்படியே பச்சை நிற கற்களால் அப்படியே மினுங்கும். அப்படி பார்க்கும் போதே அவருக்கு என்ன ஆகுது, அந்த அரியணை எடுக்கணும்னு தோணுது. அப்ப அந்த அரியணையும் கோல்கொண்டா கோட்டை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இழப்பீடாக வாங்கிறார். இவரது அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் இடம் பெற்றிருந்தனர். எத்தனை பேர் இருந்தாங்களாமா, 8 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. பாருங்க, இந்த 8ங்கிற நம்பர் நிறைய இடத்துல வருதுப்பா. அங்க 8 பேரு அஷ்டதி கஜம், அங்க 9 பேரு நவரத்தினா. ஓகேங்களா, பின்னாடி சிவாஜி கிட்டையும் 8 அமைச்சர், இங்கேயும் 8 அமைச்சர். இதுக்கு எதுவும் பேர் கிடையாது. ஓகே, 8 அமைச்சர் தான். ஓகேங்களா, 8 மினிஸ்டர்ஸ் வச்சிருப்பாரு. அடுத்து அந்த 8 மினிஸ்டர்ஸ் என்னென்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, முடிஞ்சா உங்க புக்ல படிங்க. ஓகேங்களா, நம்ம எந்த புக்ல இருக்கும், 7th புக்ல இருக்கு. ஓகேங்களா, பிசி கூட முக்கியமா படிச்சுக்கோங்க, பின்னாடி வந்தா நான் சொல்றேன். ஓகேங்களா, அடுத்து இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, 2 மசூதியை கட்டியிருப்பாரு. எங்க குல்பர்காவிலே அந்த கேபிட்டல், அங்க 2 மசூதியை கட்டியிருப்பாரு. ஓகேங்களா, ரைட். அவ்வளவுதான். யாரை பத்தி, முதலாம் முகமது ஷா பத்தி வேற எதுவும் பாயிண்ட் கிடையாது. ஏன்னா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன், கோல்கொண்டா கோட்டையும் அந்த பச்சை நிற த்ரோன் இருக்குல்ல, அந்த அரியணை, அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த அரியணையை பத்தி பிரிதோசி அப்படிங்கிற புக்ல ஷானாம எழுதியே வச்சிருக்காரு. அதனால அந்த அரியணை வந்து ரொம்ப முக்கியம். அதான் அடுத்த பாயிண்ட் வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா,
அந்த பச்சை கலந்த நீல வண்ண கல்லாலான விலை உயர்ந்த அணிகள் பயன்படுத்தப்பட்ட கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ண கல்லாலான அரியணையும் ஒன்று ஆகும் என பிரிதௌசி ஒரு புலவர் அவருடைய ஷா நாமா என்ற புத்தகத்தில் இந்த அரியணையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, பிரிதௌசியுடைய ஷா நாமா. இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும். ஷானாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க, பிரிதௌசி. இதுதான் நமக்கு டேரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ரைட்டா. வேற எதை பத்தி பெரிய கிடையாது. அடுத்த மன்னர் தான் இருக்குது. 8 அமைச்சருடைய பெயர் இருக்குது. நீங்க பேசிக்கா இதை என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் பார்த்தா வச்சுக்கணும். பேரெல்லாம் படிக்க கஷ்டமா தான் இருக்கும், கடுப்பா தான் இருக்கும். இந்த பேரெல்லாம் புரியாது, இதை படிச்சுதான் ஆகும். 8 நிமிஷம் பாருங்க. வக்கீல் உஸ் சுல்தானா பேர் பாருங்க, வக்கீல் உஸ் சுல்தானா. ஓகேதா, சுல்தானா. ஓகேதா. அடுத்து பேஷ்வா தலைமை பிரதமரா இருப்பாரு. அடுத்து வஷீர் இ குல். ஓகேதா. அடுத்து அமீர் இ ஜும்லா. வார்த்தை பாருங்க, ஜும்லாங்கிற வார்த்தை வந்தாலே மேக்சிமம் நிதி அமைச்சரா இருப்பாங்க. இது நிறைய இடத்துல வரும் ஜும்லா. அடுத்து நசீர். ஓகேதா, நசீர் அப்படின்னு இருப்பாங்க. நசீர் என்றால் உதவி நிதி அமைச்சர். அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னா வஷர் இ அஸ்ரப். ஓகேதா. அடுத்து கொத்துவால்னாலே காவல்துறை குறிக்கும், போலீஸ் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேதா. அடுத்து சதார் இ ஜஹான் அப்படின்னா தலைமை நீதிபதி. அவ்வளவுதான். 8 பேரு பேசிக்கா படிச்சுக்கோங்க. எனக்கு கேட்டா மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேட்ச்ல ஃபாலோ தான் கேட்பாங்க. மேட்ச்ல ஃபாலோ நமக்கு ஒரு 2 தெரிஞ்சாலே மேட்ச் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஓகேதா, ரைட். அவ்வளவுதான். அடுத்து ரொம்ப முக்கியமான மன்னர் எண்டிங் முடிய போகுது. எப்படி பாபனி சுல்தான் முடிஞ்சது பார்க்க போறோம். அதுதான் 3ஆம் முகமது ஷா. ஓகேங்களா. 1463 இருந்து 1482 வரைக்கும் யாருதான் 3ஆம் முகமது ஷா ரூல் பண்ணிருப்பாரு. ஏன்னா இடையில நிறைய மன்னர் மாறி மாறி ரூல் பண்ணுவாங்க. ஆனா இவரோட டைம் தான் எண்ட் ஆகுது. இவரு பண்ண ஒரு சின்ன தப்புனால என்ன ஆயிருக்கும், முடிய போகுது. ஓகேங்களா. அடுத்து அப்போ இவரோட டைம்ல இவருக்கு கீழே இருந்த முக்கியமான ஒரு ஆள் தான் முகமது கவான். ஓகேதா. அப்போ 3ஆம் முகமது ஷாவின் முக்கிய பிரதம மந்திரி முகமது கவான். இவரால்தான் ஆட்சியே முடியுது. இவர் ஒண்ணும் தப்பு பண்ணத, இவரை தூக்குல போட்டதுனால மொத்த ஆட்சியும் கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, பாருங்க. இந்த முகமது கவான் பிறப்பால் ஒரு ஈரானியர். ஓகேங்களா. இவர் பாமினி அரசின் 3ஆம் முகமது ஷாவின் பிரதம மந்திரியாக பணியாற்றினார். இவரது தலைமையில் கீழ் பாமினி பேரரசு அதன் உச்சகட்ட வளர்ச்சியை அடைந்தது. இவரால ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவர் ஒரு படைத்தளபதி, இவர் ஒரு அமைச்சர், இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு எழுத்தாளர். இவரே விடாத ஒரு பெரிய லைப்ரரி வச்சிருப்பாராம். அந்த அளவுக்கு இவர் புகழ் பெற்றவருங்க. ஒண்ணுதப்பா, இங்க பிரச்சனை ஆரம்பிச்சது என்னன்னா, நம்ம பாகுபலி படம் பார்த்திருக்கீங்கல்ல, பாகுபலி படத்துல அண்ணன் பல்வாள் தேவன் மன்னராக முடிசூட்டி விட்டுவாங்க. ஓகேங்களா. அப்போ சவுண்ட் இருக்காது. ஓகேங்களா. அப்போ அந்த ஒரு பெரிய வரவேற்பு இருக்காது. அதே தம்பி, அதாவது அவன் தான் மன்னர் ஆயிட்டான். தம்பி நம்ம ஹீரோ பாகுபலி படைத்தளபதியானா பதவி இருப்பான். அப்போ வரும் பாருங்க சவுண்டு. அதேதான் இங்க. அதாவது முகமது கவான் போகும்போது பெரிய வரவேற்பு இருக்குது, ஆனா மன்னர் போகும்போது வரவேற்பு இல்ல. இது மற்றவர்களுக்கு ரொம்ப இதா இருக்குது. அதனால மன்னர் என்ன பண்றாரு, இவரை ஓரம் கட்டுறாரு. ஒரு கட்டத்துல இவரை தூக்குல போடுறாங்க. அதுதான் கடைசி முடியும் சொல்றேன். ஓகேங்களா. அப்போ இவர் யாரு, முகமது கவான் பிடாரில் ஒரு மதர்சான ஒரு பள்ளிக்கூடம் மதர்சாவை நிறுவினார். கையால் எழுதப்பட்ட 3000 நூல்கள் அங்கு இருந்தன, அந்த லைப்ரரி. ஓகேங்களா. அடுத்து வருவாய், நிர்வாகம் மற்றும் ராணுவம். சொன்னத அமைச்சராக இருப்பாரு, நிர்வாகத்தில் இருக்காரு, ராணுவத்திலையும் சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் நம்மளுடைய முகமது கவான். இவரை 1482ஆம் ஆண்டு மரண தண்டனை தூக்கில போட்டிருப்பாங்க. இதனாலதான் தூக்குல போட்டதுக்கு அப்புறம் மொத்த பாமனி சுல்தான் மக்களே வெகுண்டெழுந்து இந்த மொத்த அரசையும் என்ன பண்ணிருப்பாங்க, சிதைச்சிருப்பாங்க. ஓகேதா. 5 துண்டா உடஞ்சிருக்கும். அதுதான் அடுத்து. ஓகேதா. பாருங்க, முகமது கவானின் மறைவுக்கு பிறகு பாமனி அரசு பாருங்க, முகமது கவானுடைய இவ்வளவு பெரிய ஆட்சியா இருந்தது. அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் மக்களுக்கே பிடிக்காம பெரிய சண்டை போட்டு, ஏன்னா அவனுக்கும் நிர்வாக திறமை கிடையாது முகமது ஷாக்கும். மறைவுக்கு பிறகு அகமது நகர், பெரார், பிடார் இருக்கு, பிடார், கோல்கொண்டா, பிஜாப்பூர் ஆகிய 5 அரசுகளாக பிரிஞ்சது. ஆனா உடஞ்சு போச்சு. அதுதான் இந்த மேப் பாருங்க. கோல்கொண்டா, பிடார், பிஜாப்பூர், பிரார், அகமது நகர், இந்த மாதிரி 5 துண்டா உடஞ்சிச்சு. இந்த 5 துண்டு சேர்ந்துதான் நம்ம 1565 தலைக்கோட்டை போடுறதே சண்டை போட்டுருக்கோம். இப்ப இந்த சம்பவம் எப்போ சார் நடந்தது? அவங்க தூக்குல போட்டாங்கல்ல 1482. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவமே நடந்தது. ஓகேங்களா. அதனால இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ரைட். அடுத்து போலாமா. அடுத்து இந்த 5 துண்டு உடஞ்சதுல இது கொஞ்சம் 11th புக்ல இருக்கு, கொஞ்சம் எஸ்ஐக்கு முக்கியம், கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிசிக்கு பெரிய அளவுக்கு முக்கியம் இல்ல, 11th புக்ல தான் இருக்கும். இந்த 5 துண்டு உடஞ்சதுல இந்த 5 துண்டுடைய பெயர்
அதுக்கப்புறம் அவங்க அந்த 5 துண்டுல யார் யார் எந்தெந்த வம்சம் இஸ்லாமிய வம்சம் ரூல் பண்ணாங்கிறது இருக்கு. ஓகே, இங்கிலீஷ் படிக்கிறவங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ராஜ்யங்கள் ஓகேங்களா. பிஜாப்பூர்ல யார் தலைமையில? அடில் ஷா தலைமையில. ஓகேங்களா. அகமது நகர்ல யார் தலைமையில? நிஜாம் ஷாஹி தலைமையில. பெரார் பகுதியில யார் தலைமையில? இமாத் ஷாஹி வம்சம் தலைமையில. கோல்கொண்டால யார் தலைமையில? குதுப் ஷாஹி. எல்லாமே ஷாஹி 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 தான், கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா. குதுப் ஷாஹி தலைமையில. பிடார்ல யாரு? ஃபரீத் ஷாஹி தலைமையில. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ட்ரிக்கோட படிக்கிறேன் பாருங்களேன். பிடார், அதான் பிடார். அப்போ பரீத், பீப்பா, இந்த வார்த்தையை வச்சு ஏதாவது மேட்ச் பண்ணிக்கும். ஓகேங்களா. ரைட்டா. ரைட். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த கோல்கொண்டா பகுதி உடஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த கோல்கொண்டா கோட்டை, அதை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப டீட்டெயிலா தெரிய வேணாம். நான் 3 பாயிண்ட் போல கேட்கலாம். அதுதான் கோல்கொண்டா கோட்டை. ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா. என்கிட்ட ஒரு வீடியோ கூட பார்த்தேன் போன வாரம் தான், எதிர்ச்சியா கோல்கொண்டா பத்தி இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால எப்படி இருக்குன்னா, அந்த வீடியோல இந்த ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹால போயிட்டு சின்னதா ஒரு டம்ளர் வச்சு இப்படி அடிப்பாங்க. அந்த சவுண்ட் என்ன செய்யணும், அப்படியே அந்த ஹால் ஃபுல்லா கேட்கும். சின்ன லைட்டான சவுண்ட் தான். அதே மாதிரி அவரே சவுண்ட் விடுவாரு. ஓகேடா, கிச் அப்படி சின்னதா சவுண்ட் விடுவாரு. அந்த அறை ஃபுல்லா கேட்கும். அது அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா கட்டப்பட்டது. எதுக்காகனா, வெளியே போர் புரிய சவுண்ட் கேட்கும் போது உள்ளுக்குள்ள அந்த சவுண்ட் கேட்டு எஸ்கேப் ஆகிறவங்க வேறது கிடையாது. ஓகேங்களா. அதான் கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்கு, யாரு கேட்டனா என்ன விஷயம், அவ்வளவுதான். ஓகேங்களா. இது ஹைதராபாத்ல இருக்குப்பா. ஓகேங்களா. தெலுங்கானா பகுதி ஹைதராபாத்ல இருக்குது. குன்றின் 120 மீட்டர் உயரத்துல அமைந்திருக்குது. இது பார்த்துட்டு பாருங்க, அதான் சவுண்டு. ஒளி தொடர்பான கட்டிடக்கலை அம்சங்கள் கோட்டை பெயர் பெற்றது. சவுண்டுக்கு பெயர். கூகுள் யூடியூப்ல போயிட்டு பாருங்க, இன்ஸ்டால போய் பாருங்க, இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா. இந்த கோட்டையுடைய உயரமான பகுதி, ஓகேங்களா, அதை என்ன சொல்லுவாங்க கேட்பாங்க, பாலஹிசா. கோட்டையுடைய உயரமான பகுதி பாலஹிசா. ஓகேங்களா. ரைட். இப்ப இந்த கோட்டையை கட்டினது யாரும் கேட்பாங்க, ராஜா கிருஷ்ணதேவ். இதற்காக எழுதிக்கோ, நோட் பண்ணிக்கோங்க. ராஜா கிருஷ்ணதேவ் தான் என்ன பண்ணிருப்பாரு, இந்த கோட்டை வாராங்கல் வம்சத்தை சேர்ந்த இந்த கோட்டையை வந்து கட்டியிருப்பார். ஓகேங்களா. ரைட். அவ்வளவுதான். இதோட என்ன முடிஞ்சது, பாமணி அரசு முடிஞ்சது. பாமணி அரசு 5 துண்டா உடஞ்சதுக்கு அப்புறம் சொன்ன மாதிரிதான் அவங்களுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டு ஒரு சில பேர் சஸ்டெயின் ஆவாங்க, ஒரு சில பேர் சஸ்டெயின் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா. ரைட்டா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஜாப்பூர் மற்றும் சரி பாமணி மற்றும் விஜயநகர பேரரசு. ஓகேங்களா. இப்போ கவனிச்சிருப்பீங்க, நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். எங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத கிளாஸ் எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், வீடியோ இருக்கும். நான் சொன்ன மாதிரி வீடியோத்துல ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கேட்கறேன். அந்த 5 கொஸ்டின் என்ன பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு லெசனை நல்லா கவனிச்சுக்கீங்க தெரியும். ஓகேங்களா. கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. நாங்க யாராவது என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து யாராவது வீடியோஸ் பாக்குறீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. முதல் கேள்வி, தலைக்கோட்டை போருடைய வருஷம், இயர், இது ரெண்டா கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தலைக்கோட்டை போருடைய வருஷம், இயர் ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது கேள்வி, சங்கம வம்சத்துல தலை சிறந்த மன்னர் யாரு, அவர் வந்து போதும் யாருங்கிறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ரெண்டாவது கேள்வி. ஓகேங்களா. அடுத்து மூணாவது கேள்வி, ஜாம்பாவதி கல்யாணம், ஓகே, யார் எழுதிய நூல், என்ன மொழி நூல், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்து நாலாவது கேள்வி, நம்ம பாமணி சுல்தான்ல ஒரு மன்னர் இருப்பார்ல, அந்த மன்னர் தன்னுடைய ஏரியாக்களை ஒரு பெயரை சொல்லி பிரிப்பார். ஓகே, 4 பிரிச்சிருப்பாரு. அதுக்கு ஒரு நேம் சொன்னேன், அது முக்கியம் சொன்னேன். ஓகேங்களா. வீடியோ அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 5வது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், முகமது கவான் யாருடைய பிரதம மந்திரியாக இருந்தார், அவ்வளவுதான். இந்த 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் தொடர்ந்து வந்துருக்கும். தேங்க்யூ.